நான் இப்போ உபவாசத்துல இருக்கேன். இதோட 2 நாள் மொத்தம் 45 மணி நேரம் உபவாசம். வெறும் தண்ணி தான் குடிச்சேன், சாப்பிடல. இந்த கான்வர்சேஷனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சேன். இதுக்கான மைண்ட் செட் வரதுக்கும் ஆன்மீக நிலையை அடையவும் இதை செய்தேன். நீங்களும் பல நாட்கள் விரதம் இருப்பீங்கன்னு நான் படிச்சேன். நீங்கள் உபவாசம் இருப்பது ஏன்? நீங்க உபவாசம் இருக்கும் போது உங்க மனம் எதை நோக்கி செல்லும்? எனக்கு இது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் இப்போது உபவாசம் இருக்கிறீர்கள் என்னும் போது, அதுவும் உங்கள் நோக்கம் எனக்கு கௌரவம் அளிக்க வேண்டும் என்பதற்காக. இதற்கு நான் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன். பாரதத்திலே இருக்கும் சமய பாரம்பரியங்கள் அவை உண்மையிலேயே வாழ்க்கை முறைகள். மேலும் எங்களுடைய உச்சநீதிமன்றம் இந்து சமயம் பற்றி அருமையாக விளக்கம் அளித்திருக்கிறது. எங்களுடைய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? இந்து மதத்திலே எந்த பூஜை புனஸ்காரங்கள் வழிமுறைகள் பற்றி இல்லை. ஆனால் இது வாழ்க்கை முறையாகும், வாழ்க்கையை வாழும் வழிமுறை. மேலும் அதிலே எங்களுடைய சாஸ்திரங்களிலே சரீரம், மனம், புத்தி, ஆன்மா, மனித பண்பு, இதனை எந்த வகையிலே மேம்படுத்துவது, இந்த அனைத்து விஷயங்கள் பற்றி ஒரு வகையிலே விவாதங்களும் உண்டு, வழிகாட்டல்களும் உண்டு, பாரம்பரியங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு. அதிலே ஒன்று உண்ணா நோன்பாகவும் இருக்கிறது. உபவாசமே அனைத்தும் கிடையாது. மேலும் பாரதத்திலே கலாச்சாரமாகட்டும், தத்துவங்களாகட்டும், சில வேளைகளில் நான் கவனிக்கிறேன், ஒழுங்குமுறைக்காக நான் எளிய மொழியில் பேசினேன் என்றால், இந்தியாவை பற்றி தெரியாத பார்வையாளர்களுக்கு கூறுவேன் என்றால், வாழ்க்கையினுடைய உட்புற வெளிப்புற இருவழி ஒழுங்குமுறைக்காக இது மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. இது வாழ்க்கையை உயர்த்தவும் பயனாகிறது. நீங்கள் உபவாசம் இருக்கும்போது நீங்களே கவனிக்கலாம். நீங்களே கூறினீர்கள் 2 நாட்களாக நீரை மட்டுமே அருந்து வருகிறீர்கள் என்று. உங்களுடைய அனைத்து இந்திரியங்களும், குறிப்பாக மனம் தொடர்பானதோ, தொடுதல் தொடர்பானதோ, சுவை தொடர்பானதோ, இவை எத்தனை விழிப்படைந்திருக்கும் என்றால் உங்களால் நீரின் மணத்தை கூட உணர முடியும். முன்னர் நீங்கள் நீரை அருந்தும் போது நீரின் மணத்தை உணர்ந்திருக்க மாட்டீர்கள். யாராவது தேநீரை எடுத்துக்கொண்டு உங்களை கடந்து சென்றால் தேநீரின் மணமோ காப்பியின் மணமோ வரும். நீங்கள் ஒரு சிறிய மலரை முன்னரும் பார்த்திருக்கலாம், இன்றும் பார்க்கலாம். அதை நீங்கள் சுலபமாக அடையாளம் காண முடிகின்றது. அதாவது உங்களுடைய அனைத்து இந்திரியங்களும் பெரிய அளவிலே மிகவும் செறிவூட்டப்பட்டு விடுகின்றன. மேலும் அவற்றின் திறன் இருக்கிறது இல்லையா, விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும், அதற்கு எதிர்வினையாற்றும் திறன் பல மடங்கு அதிகரித்து விடுகின்றன. நான் இதை அனுபவித்து உணர்ந்திருக்கின்றேன். இரண்டாவதாக என்னுடைய அனுபவம், இது உங்களுடைய கருத்தோட்டத்திற்கு பெரிய அளவிலே கூர்மையை அளிக்கின்றது, புதியனவற்றை அளிக்கின்றது, மாற்றி யோசிக்கும் எண்ணமிடலை. எனக்கு தெரியாது உபவாசம் இருக்கும் மற்றவர்களின் அனுபவம் எப்படி என்று, ஆனால் எனக்கு உண்டு. இரண்டாவதாக, பெரும்பாலானவர்களுக்கு உபவாசம் என்றால் உணவை துறப்பது, உண்ணாமல் இருப்பது. இதுவும் ஒரு உடல் ரீதியான செயல்பாடாகி விடுகிறது. யாரோ ஒரு மனிதனுக்கு ஏதோ கஷ்டம் காரணமாக உணவு கிடைக்கவில்லை, வயிறு காலியாக இருக்கிறது. இதை எப்படி உபவாசம் என்று கொள்ள முடியும்? இது ஒரு அறிவியல் பூர்வமான செயல்பாடு. எடுத்துக்காட்டாக, நான் நீண்ட காலமாக உபவாசம் இருந்து வருகிறேன் என்றால், உபவாசம் இருக்கும் முன்பாக நான் 5-7 நாட்கள் ஒட்டுமொத்த உடலையும் சுத்தம் செய்ய என்னென்ன உண்டோ, ஆயுர்வேத வழிமுறைகள், யோக வழிமுறைகள் அல்லது எங்கள் பாரம்பரிய வழிமுறைகளை பின்பற்றி வருகிறேன். பிறகு என் முயற்சி உபவாசத்தை தொடங்கும் முன்பாக
நிறைய தண்ணீர் அருந்துவேன். முடிந்த அளவுக்கு நீரை நான் பருகுவேன். நச்சுத்தன்மை அகற்றல் என்று கூறுவார்கள் இல்லையா, இதற்கு ஒரு வகையிலே உடல் தயாராக்கி விடுகின்றது. அடுத்து நான் உபவாசம் இருக்கும்போது எனக்கு அது ஒரு பக்தியாகின்றது. என்னை பொறுத்தவரையில் உபவாசம் ஒரு ஒழுங்குமுறை. மேலும் நான் உபவாசம் இருக்கும் வேளையிலே எத்தனைதான் வெளிப்புற செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் அப்போதும் நான் என் உள் மனதிலே அமிழ்ந்து போயிருக்கிறேன். எனக்கு உள்ளே ஆழ்ந்திருக்கிறேன். இந்த என்னுடைய அனுபவம் ஒரு அற்புதமான ஒன்றாக இருக்கின்றது. மேலும் இந்த உபவாசத்தை ஏதோ ஒரு புத்தகத்தை படித்தோ யாரிடமோ உபதேசம் பெற்றுக்கொண்டோ அல்லது என் குடும்பத்தில் யாரோ உபவாசம் இருக்கிறார்கள் என்பதை பின்பற்றியெல்லாம் செய்யவில்லை. நான் எனக்கு சொந்தமாக ஒரு அனுபவம் உண்டு. பள்ளி பருவத்திலே எங்கள் பக்கத்தில் காந்தியடிகளின் விருப்பம் என்னவென்றால் பசு பாதுகாப்பு. இது தொடர்பாக ஒரு இயக்கம் நடந்து வந்தது. அரசாங்கம் சட்டம் ஏதும் இயற்றவில்லை. அந்த காலத்தில் தேசம் நெடுக ஒரு நாள் உபவாசம் இருந்தார்கள். பொதுவிடத்தில் அமர்ந்து கொண்டு உபவாசம் இருக்கும் நிகழ்ச்சி அது. நாங்களோ சிறுவர்கள். அப்போதுதான் தொடக்கப் பள்ளியிலிருந்து வெளிவந்திருந்தோம். அதில் பங்கெடுக்க வேண்டும் என்று என் மனதில் தோன்றியது. அதுதான் என் வாழ்க்கையின் முதல் அனுபவமாக இருந்தது. அத்தனை சிறிய வயதிலே எனக்கு பசி எடுக்கவில்லை, உண்ண வேண்டும் என்ற விருப்பமில்லை. என்னிடம் புதியதொரு விழிப்பு நிலை உண்டானது, புதிய சக்தி கிடைத்தது எனக்கு. இதில் ஏதோ விஞ்ஞானம் இருக்கிறது என்றுக்கு உறுதிப்பட்டது. இதிலே உண்பதோ உண்ணாமல் இருப்பதோ என்ற இருமைகள் எல்லாம் இல்லை. இவற்றுக்கு அப்பாற்பட்ட விஷயம். பிறகு மெல்ல மெல்ல எனக்கு நானே பல பிரயோகங்கள் மூலம் என் உடலை, உள்ளத்தை உறுதியாக்கும் முயற்சியில் ஈடுபட்டேன். இப்படிப்பட்ட நீண்டதொரு செயல்பாட்டிற்கு பிறகு உபவாசத்தை மேற்கொண்டேன். அடுத்த விஷயம் என்னவென்றால், என்னுடைய செயல்பாடு தடைப்பட்டதே இல்லை. நான் அதே அளவு பணியாற்றுகின்றேன், சில வேளைகளில் அதிகம் செய்கிறேன் என்றும் உணர்கிறேன். இன்னொரு விஷயம் என்னவென்றால், உபவாச காலத்திலே ஒருவேளை என் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டியிருந்தால் எங்கிருந்து கருத்துக்கள் வருகின்றன, எப்படி வருகின்றன என்று நான் ஆச்சரியப்பட்டு போகின்றேன். அற்புதமான உணர்வை உணர்கிறேன். அதாவது என்னவென்றால், இதற்கு நீண்ட வரலாறு உண்டு. ஒருவேளை கேட்டால் நீங்கள் களைத்து போவீர்கள். எங்கள் நாட்டிலே ஒரு சாதுர்மாசிய பாரம்பரியம் உண்டு. மழைக்காலம் வரும்போது அப்போது செரிமான சக்தி கணிசமாக குறையும் என்று நாம் அறிவோம். இந்த மாரி காலத்திலே ஒரு வேளை தான் உண்ண வேண்டும். 24 மணி நேரத்தில் ஒரு வேளை மட்டுமே. அது கிட்டத்தட்ட ஜூன் மாத நடுவிலிருந்து தொடங்குகின்றது. தீபாவளிக்கு பிறகு கிட்டத்தட்ட நவம்பர் வந்து விடுகிறது. சுமார் 4 மாதங்கள், 4.5 மாதங்கள் இந்த பாரம்பரியத்தை நான் பின்பற்றுகிறேன். இதில் 24 மணி நேரத்திலே ஒரு முறை தான் உண்கிறேன். பிறகு அடுத்ததாக நவராத்திரி வருகிறது. இது பொதுவாக செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் வருகிறது. அப்போது நாடு முழுவதிலும் துர்கா பூஜை உற்சவம் நடக்கின்றது. சக்தி உபாசனை உற்சவம் நடக்கின்றது. அது 9 நாட்களுக்கு நடைபெறுகின்றது. அந்த வேளையிலே நான் வெந்நீர் மட்டுமே பருகுகின்றேன். உள்ளபடியே வெந்நீர் தான் என் வாடிக்கை. எப்போதும் நான் வெந்நீரையே பருகுவேன். இது என்னுடைய நீண்ட நாள் பழக்கம். இதை பின்பற்றி நான் வருகின்றேன். மேலும் மார்ச், ஏப்ரல் மாத வாக்கிலே ஒரு நவராத்திரி வருகிறது. இதை எங்கள் நாட்டில் சைத்ரி நவராத்திரி என்பார்கள். இது இந்த ஆண்டிலே மார்ச் 31 முதல் தொடங்குகின்றது. அந்த 9 நாட்கள் உபவாசம் இருக்கின்றேன். அந்த நாட்களிலே ஒரு பழம் மட்டும், பகலிலே ஒரு முறை மட்டும். எப்போது 9 நாட்களில் நான் ஒரு பப்பாளி பழத்தை உண்கிறேன் என்றால், இந்த 9 நாட்களில் பப்பாளியை தவிர வேறெதையும் உண்ண மாட்டேன். அதுவும் ஒரு முறை மட்டுமே உண்பேன். இப்படி என்னுடைய 9 நாட்கள் உபவாசம் இருக்கின்றது. இப்படி ஆண்டு முழுவதும் என்னுடைய பல்லாண்டு காலமாக வழிமுறையை பின்பற்றி வருகின்றேன். இதை நான்
50 55 ஆண்டுகளாக கடைபிடித்து வருகின்றேன் என்று நான் சொல்லுவேன். நீங்க விரதம் இருக்கிற நேரத்துல கூட உலக தலைவர்களை சந்திச்சிருக்கீங்களா? அவங்க அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க? விரதம் இருக்கிற உங்களோட திறனை பத்தி என்ன யோசிப்பாங்க? நீங்க சொன்னது சரிதான். நான் விரதம் இருந்த 2 நாளும் இந்த நிகழ்ச்சி பற்றிய என்னோட சிந்தனை கவனம் எல்லாமே மேம்பட்டுச்சு. நீங்க விரதம் இருந்தப்ப உலக தலைவர்களை சந்திச்சிருப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அது என்னவென்றால், பெரும்பாலானவர்களுக்கு இது பற்றி நான் தெரிவிப்பதில்லை. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். இதை விளம்பரப்படுத்த நான் விரும்புவதில்லை. ஆனாலும் மக்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பித்து விட்டது. நான் சிஎம் பிஎம் ஆன பிறகுதான் மக்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் இது என்னுடைய மிக தனிப்பட்ட விஷயம் மட்டுமே. ஆனால் தெரிய வந்ததற்கு பிறகு நல்ல முறையிலே நான் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகிறேன். இது மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாமே கூட. இது ஒன்றும் என் தனிப்பட்ட சொத்து இல்லையே. என்னுடைய அனுபவம் யாருக்கும் பயனுடையதாக இருக்கலாமே. என்னுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்காகத்தானே. எடுத்துக்காட்டாக நான் பிரதமரான பிறகு அப்போது ஜனாதிபதி ஒபாமாவுடன் வெள்ளை மாளிகையிலே இருதரப்பு சந்திப்பு நடந்தது. அவர் டின்னருக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அப்போது இரு அரசுகளுக்கும் இடையே விவாதிக்கப்பட்டது, என்ன இது, டின்னரை அவசியம் செய்யுங்களானால் பிரதமர் ஏதும் உண்ணவில்லையே. அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். என்னது, இத்தனை பெரிய தேசத்தின் பிரதமர் வருகிறார், அவர் எதுவும் உண்ணாமல் எப்படி என்று கேட்டார்கள் அவர்கள். நாங்கள் அமர்ந்தபோது எனக்கு வெந்நீர் வந்தது. நான் மிகுந்த நகைச்சுவையோடு ஒபாமா அவர்களிடம் கூறினேன், பாருங்களையா, என்னுடைய டின்னர் வந்து விட்டது என்றேன். இப்படி சொல்லி நான் கோப்பையை எடுத்து வைத்தேன். பிறகு 2வது முறை நான் சென்றபோது அவருக்கு நினைவிருந்தது. பாருங்கள், போன முறை நீங்கள் உபவாசத்தில் இருந்தீர்கள், இந்த முறை சென்றபோது மதிய உணவு, இந்த முறை உபவாசம் இல்லை, 2 மடங்கு உண்ண வேண்டும் என்றார். மொத்தத்துல 20ஆம் நூற்றாண்டோட பெரும் தலைவர்கள்ல காந்தியும் ஒருத்தர், 21ஆம் நூற்றாண்டோட பெரும் தலைவர்கள்ல நீங்களும் ஒருத்தர். இந்த 2 நூற்றாண்டுகளும் வித்தியாசமானது. புவிசார் அரசியலை மிகவும் சாதுரியமா நீங்க கையாளறீங்க. நீங்க ஒரு சமநிலையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. உலக மேடையில சக்தி வாய்ந்த நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது நேசிக்கப்படுவது. நான் பிறந்தது குஜராத்தில் நடந்தது. மேலும் வடக்கு குஜராத்திலே மெஹசானா மாவட்டத்திலே வடுநகர் என்ற ஒரு சிறிய குடியிருப்பு பகுதியிலே. உள்ளபடியே இந்த இடம் மிகவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்கேதான் நான் பிறந்தேன், அங்கேதான் நான் படித்தேன். இப்போது நாம் இன்றைய உலகை பார்க்கும்போது, நான் கிராமத்தில் அங்கே வசிக்கும் காலத்தில் நான் வாழ்ந்த சூழ்நிலையிலே என் கிராமத்துக்கென்று சில சிறப்பம்சங்கள் உண்டு. பார்க்க போனால் உலகத்திலேயே இது மிகவும் அரிதான ஒன்று. நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கும்போது, அப்போது என் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவர் இருந்தார். அவர் எப்போதுமே கூறுவார், பிள்ளைகளா, நீங்கள் எங்கு சென்றாலும் கூட, எந்த இடத்திலும் எங்காவது ஏதோ செதுக்கப்பட்ட கடிதங்கள் ஏதாவது காண நேர்ந்தால், அல்லது வரையப்பட்ட கடிதங்கள் கிடைத்தால், செதுக்கப்பட்ட சிற்பம் ஏதும் கிடைத்தால், அதை பள்ளியின் இந்த மூலையில் சேகரித்து வையுங்கள் என்பார். எனக்கு இதில் ஆர்வம் அதிகரித்த போது, புரிய வந்த போது தெரிய வந்தது, எங்களுடைய கிராமம் பழமையானது, வரலாற்று பூர்வமானது. பள்ளியில் விவாதம் நடக்கும்போது அதிலிருந்தும் தகவல்கள் கிடைத்தன. பின்னர் ஒரு காலம் சீனா ஒரு படத்தை தயாரித்தார்கள். நான் அந்த திரைப்படம் தொடர்பாக செய்தித்தாள் ஒன்றில் படிக்க நேர்ந்தது. சீன தத்துவ ஞானி ஹுவாங் சுவாங், அவர் என் கிராமத்தில் கணிசமான காலம் வாழ்ந்திருக்கிறார். பல நூற்றாண்டுகள் முன்பாக வந்திருக்கிறார். பௌத்த கல்வியின் ஒரு பெரிய மையமாக இருந்திருக்கிறது. நான் அது தொடர்பாக தெரிந்து கொண்டேன். பிறகு சுமார் 1400 அது பௌத்த கல்வியின் மையமாக இருந்திருக்கிறது. 12வது நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு வெற்றி சின்னம்.
17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு ஆலயம், 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இரு சகோதரிகள். இவர்கள் சங்கீதத்தில் மிகப்பெரிய நிபுணர்களாக இருந்தார்கள், தானாவும் ரீரியும். இப்படி ஏராளமான விஷயங்கள் வெளிவரத் தொடங்கின, என் சிந்தையை ஈர்த்தன. நான் முதல்வராக ஆனபோது நான் அகழ்வாய்வு பணியில் ஈடுபட முனைந்தேன். அகழ்வாய்வு பணியை மேற்கொண்ட போது தெரிய வந்தது, இது அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான புத்த பிக்குகளின் மையமாக இருந்து வந்திருக்கிறது. மேலும் பௌத்தம், ஜெயினம், ஹிந்து 3 பாரம்பரியங்களின் தாக்கம் அங்கே இருந்திருக்கின்றது. மேலும் எங்களுக்கு வரலாற்று புத்தகங்களோடு மட்டும் நின்று போகும் விஷயமாக இருக்கவில்லை. அங்கே ஒவ்வொரு கல்லும் பேசியது, ஒவ்வொரு சுவரும் பல்லாயிரம் கதைகள் சொல்லின. பிறகு நாங்கள் அகழ்வாய்வு செய்யும் பணிகளை தொடங்கிய போது அங்கே கிடைத்த பொருட்கள் வரலாற்று ரீதியான மகத்துவம் வாய்ந்தவை. இதுவரை அங்கே 2800 ஆண்டுகள் வரையான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. இது உள்ளபடியே மிகப்பெரிய நகராக, அழிக்க முடியாத அளவுக்கு 2800 ஆண்டுகளுக்கு முன்பு வசிப்பிடமாக மனிதர்கள் அங்கே வாழ்ந்திருந்தார்கள். 2800 ஆண்டுகள் முன்பான அவர்கள் வளர்ச்சி எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. இப்போது அங்கே சர்வதேச தரத்திலான ஒரு அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் பார்க்கலாம். குறிப்பாக அகழ்வாய்வு மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆய்வு களமாக ஆகியிருக்கிறது. என்ன கூற வருகிறேன் நான் என்று சொன்னால், நான் பிறந்த இடத்திற்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்கிறது. என்னுடைய நற்பேற்றை பாருங்கள். சில விஷயங்கள் எப்படி நடக்கின்றன என்று தெரியாது. காசி என் கர்ம பூமியாக ஆனது. பாருங்கள், காசியும் என்றும் அழியாதது. காசியை பனாரஸ், வாரணசி என்றெல்லாம் அழைப்பார்கள். அதுவும் கூட பல்லாயிரம் ஆண்டுகளாக நிரந்தரமான உயிர்ப்புடைய ஒரு நகரம். ஒருவேளை இது இறைவனால் நியமிக்கப்பட்ட ஏற்பாடாக இருக்கலாம். வட்நகரில் பிறந்த ஒரு மனிதன் காசிக்கு சொல்லுகிறான், அதை தனது கர்மபூமியாக்கி இருக்கின்றான். அன்னை கங்கையின் திருப்பாதங்களில் வாழ்கிறான். அதே வேளையிலே என்னுடைய குடும்பத்திலே தந்தையார் இருந்தார், தாய், சகோதர சகோதரிகள், என்னுடைய சித்தப்பா, சித்தியன், தாத்தா, பாட்டி அனைவரும் கூட இருந்தார்கள். இப்போது நாம் இருக்கும் இந்த அறை கூட பெரியதாக இருக்கின்றது. அதிலே ஜன்னல் எதுவும் கிடையாது, ஒரு சிறிய கதவு மட்டும் உண்டு. அங்கேதான் பிறந்தோம், அங்கேதான் வளர்ந்தோம். இப்போது விஷயம் ஏழ்மை பற்றியது. இன்றைய நிலையிலிருந்து பார்த்தோம் என்றால், பொது வாழ்க்கைக்கு மக்கள் வருவதை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை கொடூரமான ஏழ்மையிலே தான் கழிந்தது. ஆனால் நாங்கள் என்றுமே ஏழ்மையை ஒரு சுமையாக கருதியதில்லை. ஏனென்றால் எந்த மனிதன் நேர்த்தியான காலணி அணிபவரோ அவரிடம் காலணி இல்லாது போனால் அது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். நாங்களோ வாழ்க்கை முழுவதும் காலணி அணிந்ததே இல்லை எனும்போது காலணி அணிவது எத்தனை சிறப்பு என்பது எங்களுக்கு எங்கே தெரிய வரும்? அதை ஒப்பிட்டு பார்க்கும் நிலையிலேயே நாங்கள் இல்லை. அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம். மேலும் எங்களுடைய தாயார், அவர் கடுமையாக உழைப்பார். எங்கள் தந்தையார் கடும் உழைப்பாளி. எங்கள் தந்தையாரின் சிறப்புத்தன்மை என்னவென்றால், எத்தனை ஒழுங்குமுறை நிறைந்தவர் என்றார். காலை 4:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார். நிறைய கோயில்களுக்கு சென்ற பிறகுதான் அவர் தன் கடைக்கே செல்வார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அவர் ஒரு தோல் காலணியை அணிந்திருப்பார். அது கிராமத்திலேயே தயார் செய்யப்பட்டிருந்தது. மிகவும் கடினமானதாக அது இருக்கும். அது அதிக ஒலி எழுப்பும், டக் 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 என்று. அவர் கடைக்கு போகும் வேளையிலே மக்கள் நாங்கள் எங்கள் கடிகாரத்தை சரிபார்த்து கொள்வோம் என்பார்கள். இப்போது தாமோதர் பாய் கிளம்பிட்டார் என்பார்கள். அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில் ஒழுங்குமுறை இருந்தது. கடுமையான உழைப்பாளி. அவர் இரவு வெகு நேரம் வரை பணியாற்றுவார். அதே போல எங்கள் தாயாரும் கூட வீட்டு வறுமை நிலையை கருத்தில் கொண்டு கடினமாக உழைப்பார். ஆனால் இதையெல்லாம் தாண்டியும் கூட நாங்கள் எப்போதுமே
பற்றாக்குறையான வாழ்க்கை இருந்தாலும் அது எங்கள் மனதை பாதிக்க நாங்கள் அனுமதிக்கவில்லை. எனக்கு நினைவிருக்கிறது, நான் பள்ளியில் காலணி ஏதும் அணிந்ததே கிடையாது. ஒரு நாள் நான் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தபோது வழியில் என் மாமாவை வழியில் சந்திக்க நேர்ந்தது. என்ன, இப்படியா பள்ளிக்கு செல்கிறாய் என்று என்னை பார்த்து கேட்டார். காலணி இல்லையா என்று வினவினார். அவர் உடனே எனக்கு ஒரு கேன்வாஸ் காலணியை வாங்கி கொடுத்தார், எனக்கு அணிவித்தார். அப்போது அதன் விலை 10-15 ரூபாய் இருக்கும். அந்த காலணி அது ஒரு கேன்வாஸாலான காலணி, கரை படிந்துவிடும் எளிதாக. அதிலே வெள்ளை கேன்வாஸ் காலணி அது. நான் என்ன செய்வேன் என்றால், பள்ளியில் மாலையில் பள்ளி விட்ட பிறகு நான் கொஞ்ச நேரம் பள்ளியிலேயே தங்குவேன். டீச்சர் சாக்கட்டியை பயன்படுத்தி அதன் மிச்ச துண்டுகள் எரிந்திருப்பாரே, 3-4 அறைகளுக்கு சென்று சேகரிப்பேன். அந்த சாக்கட்டிகளை வீட்டுக்கு கொண்டு வருவேன். அதை நீரில் நனைத்து கொண்டு கரைத்து பாலிஷ் செய்து அதை என் கேன்வாஸ் காலணிகளில் பூசி பளபளவென்று ஆக்கி அதை அணிந்து செல்வேன். அது எனக்கு பெரிய சொத்து, ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அது ஏனென்று எனக்கு தெரியவில்லை. என் தாயார் என் சிறு வயதிலிருந்தே தூய்மை விஷயத்தில் மிகவும் கராராக இருப்பார். அதன் தாக்கம் எங்கள் மீதும் ஏற்பட்டிருக்கிறது. ஆடைகளை சீராக அணிவது என்ற பழக்கம் அது சிறு வயது காலத்திலேயே கூட இருந்தது. என்ன இருக்கிறதோ அதை சீராக அணிய வேண்டும். என்னுடைய துணிகளை அயர்ன் செய்ய, இஸ்திரி போட எங்களிடம் போதுமான வசதிகள் அப்போது இருக்கவில்லை. அதற்காக நான் தாமிர பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதை சுட வைத்து அதை இடுக்கியால் பிடித்து கொண்டு நானே என் துணிக்கு இஸ்திரி போடுவேன், பள்ளிக்கு சென்று விடுவேன். வாழ்க்கையை ஆனந்தமாக சந்தோஷமாக கழித்தோம். இது ஒன்றும் நாம் ஏழைகள் அவர்கள் பணக்காரர்கள் என்றெல்லாம் எந்த சிந்தனையுமே எங்களுக்கு கிடையாது. இதுதான் வாழும் பண்பாக இருந்தது. எது இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது, பணியாற்றி கொண்டே இருப்பது, இல்லை என்று எதற்கும் வருந்தக்கூடாது. என் வாழ்க்கையின் இந்த அனைத்து விஷயங்களுமே கூட, அது அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் துர்பாக்கியமாக இருக்கட்டும், அரசியலில் சூழல் காரணமாக இதெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. முன்னர் நான் முதல்வரான வேளையிலே டிவிக்காரர்களின் கிராமத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் என் நண்பர்களிடம் வினவினார்கள், என் வீட்டை படம் பிடித்தார்கள். அப்போதுதான் தெரிய வந்தது நான் எங்கிருந்து வருகிறேன் என்று. அதற்கு முன்பாக யாருக்கும் என்னை பற்றி அதிகம் தெரிந்திருக்கவில்லை. என் வாழ்க்கை அப்படித்தான் இருந்திருக்கிறது. என் தாயாரை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். சேவை உணர்வு அவருடைய இயல்பிலேயே இருந்தது. அவருக்கு பாரம்பரியமாக சில விஷயங்கள் இயல்பாகவே வரும். மருந்துகள், குழந்தைகளுக்கு அவரே வைத்தியம் பார்ப்பார். காலையிலே சூரியன் உதிக்கும் முன்பாகவே குழந்தைகளுக்கு வைத்தியம் பார்க்க தொடங்கி விடுவார். ஆகையால் காலையிலேயே மக்கள் வீட்டுக்கு குழந்தைகளை அழைத்து வருவார்கள். அவை அழும். ஆகையால் நாங்களும் சீக்கிரமாகவே எழுந்திருக்க வேண்டி வந்தது. தாயார் தொடர்ந்து வைத்தியம் பார்த்து வருவார். இந்த சேவை உணர்வு இருக்கிறதே, அது இந்த காரணத்தினாலே தான் வளர்ந்து மலர்ந்து இருக்கிறது. சமூகத்தின் பால் புரிந்துணர்வு, மக்களுக்கு நல்ல செய்தல், இத்தகைய குடும்பம் காரணமாக உள்ளபடியே பார்த்தால் தாயாரின், தந்தையாரின், என் ஆசிரியர்களின், யாரோடெல்லாம் எனக்கு அறிமுகமானதோ எல்லோராலும் என் வாழ்க்கை உருவானது. உங்களோட அனுபவம் பத்தி சொன்னீங்க. உங்களுக்கு திறமை இருக்கு. இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய அமைதி தூதரா மாறத்துக்கு உங்ககிட்ட புவிசார் அரசியல் செல்வாக்கு இருக்கு. பல போர்கள் நடந்துட்டு இருக்கு. அமைதியை உருவாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? போர் செய்யற 2 நாடுகளுக்கு மத்தியில எப்படி அமைதியை கொண்டு வருவீங்க? நான் அனைத்து இளைஞர்களுக்கும் கூற விரும்புவதெல்லாம், வாழ்க்கையினிலே இரவு எத்தனைதான் இருள் நிறைந்ததாக இருக்கட்டும், அது இரவு மட்டும்தான். பொழுது புலர்வது உறுதி. அந்த வகையினிலே
நம்மிடம் பொறுமை வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். சரி, இதுதான் நிலைமை. சூழ்நிலை காரணமாக நான் இல்லை, இறைவன் என்னை ஏதோ காரணத்திற்காக அனுப்பியிருக்கிறார் என்ற உணர்வு வேண்டும். நான் ஒன்றும் தனியாள் அல்ல. யார் என்னை அனுப்பியிருக்கிறாரோ அவர் என்னுடன் கூடவே இருக்கிறார். இந்த அசையாத நம்பிக்கை வேண்டும். சிரமங்கள் எல்லாம் சோதிக்க மட்டுமே ஏற்பட்டிருக்கின்றன. சிரமங்கள் என்னை தோல்வியடைய ஏற்படவில்லை. கஷ்டங்கள் என்னை உறுதிப்படுத்தவே அமைந்திருக்கின்றன. கஷ்டங்கள் எனக்கு ஏமாற்றமடைய ஏற்படவில்லை. நான் அனைத்து கஷ்டங்கள், சங்கடங்களை எப்போதும் சந்தர்ப்பங்களாக மாற்றுகிறேன். இதை இளைஞர்களுக்கு கூறுவேன். இரண்டாவதாக, பொறுமை தேவை. குறுக்கு வழி உதவாது. எங்கள் நாட்டில் ரயில் நிலையங்களில் எழுதப்பட்டிருக்கும், பாலம் வழியாக கடப்பதற்கு பதில் சிலர் தடங்களில் இறங்கி சிலர் குறுக்கே கடப்பார்கள். ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கும், ஷார்ட்கட் வில் கட் யூ ஷார்ட். நான் இளைஞர்களிடமும் இதையே கூற விரும்புகிறேன். ஷார்ட்கட் வில் கட் யூ ஷார்ட். குறுக்கு வழி உதவாது. பொறுமை தேவை, நிதானம் வேண்டும். மேலும் நமக்கு என்ன பொறுமை கொடுக்கப்பட்டாலும் கூட அதை உயிர்ப்பால் நிரப்ப வேண்டும். அதை துடிப்போடு வாழ்ந்து பார்க்க வேண்டும். அதில் சந்தோஷம் அடைய வேண்டும். என் கருத்து என்னவென்றால், இது மனிதனின் வாழ்க்கையிலே சிறப்பை அளிக்கும். ஒருவரிடத்திலே நிறைய இருக்கின்றது, வளம் நிறைந்திருக்கின்றது, கவலையே கிடையாது. அவரும் கூட போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கினார் என்றால் அவரும் நஷ்டப்பட்டு போவார். இதெல்லாம் என்னிடம் இருக்கலாம். இருந்தாலும் கூட நான் என் திறமையால் பெருக்குவேன் என்று முடிவெடுக்க வேண்டும். என்னுடைய திறமையால் சமூகத்துக்கு நிறைய பங்களிப்பளிக்க வேண்டும். நான் நல்ல நிலையில் இருந்தாலுமே கூட செய்ய நிறைய இருக்கிறது. நான் மோசமான நிலையில் இருந்தாலும் கூட செய்ய நிறைய பணி இருக்கின்றது. இதையே விரும்புகிறேன். அடுத்ததாக நான் பார்க்கிறேன், சிலர் போதும்பா எத்தனை கற்றுக்கொண்டாச்சு, இதுக்கு மேலே வேணான்பார்கள். வாழ்க்கையிலே உள்ளே இருக்கும் மாணவனை என்றுமே மரணிக்க விடக்கூடாது. தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அனைத்தையும் கற்றுக்கொண்டே முடிந்த மட்டில் நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திற்காக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்றால், என்னுடைய மொழி குஜராத்தி மொழி. குஜராத்தி என் தாய்மொழி. மேலும் நான் ஹிந்தி மொழியை அறிந்திருக்கவில்லை. வாக்கு சாதுரியம் என்றால் என்ன? எப்படி உரையாட வேண்டும்? தந்தையாரோடு தேநீர் கடையில் அமர்ந்திருக்கும் போது மிகச்சிறிய வயதிலே ஏராளமானவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது ஒவ்வொரு முறையும் ஏதாவது கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்களின் நடைமுறை, பேசும் வழிமுறை, இவற்றிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். ஆம், இந்த விஷயங்கள் இந்த நிலையில் நாம் இன்று இல்லை என்றாலும் அப்படி இருந்தால் ஏன் இப்படி செய்யக்கூடாது, இப்படி ஏன் நடக்கக்கூடாது? இந்த கற்கும் இயல்பு இருக்கிறதே, எப்போதும் இருக்க வேண்டும். மேலும் நான் பார்த்த இன்னொரு விஷயம், பெரும்பாலான பேர்களிடம் ஆவது அடைவது தொடர்பான ஒரு கனவை அவர்கள் வைத்திருப்பார்கள், இலக்கு வைத்திருப்பார்கள். அது இல்லாது போனால் ஏமாற்றமே அவர்களுக்கு மிஞ்சும். ஆகையால் எப்போதும் என் நண்பர்களிடம் உரையாடும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்கும் போதெல்லாம் கூறுவேன், ஆவது அடைவது என்ற கனவை காண்பதற்கு பதிலாக ஒன்றை செய்யும் கனவை காணுங்கள் என்பேன். ஒன்றை செய்யும் கனவை காணும் போது, உதாரணமாக 10 எட்ட தீர்மானித்து 8 எட்டினால் ஏமாற்றமடைய மாட்டீர்கள். நீங்கள் 10 எட்ட முயல்வீர்கள். ஆனால் நீங்கள் ஆவது தொடர்பாக கனவு கண்டால், அப்படி ஆகவில்லை என்றால் நீங்கள் அடைந்ததை கூட நீங்கள் சுமையாக உணர்வீர்கள். ஆகையால் வாழ்க்கையிலே இந்த முயற்சியை மேற்கொள்ள முயல வேண்டும். அடுத்தபடியாக எது கிடைத்தது, எது கிடைக்கவில்லை என்பதற்கு பதில் என்ன கொடுப்பேன் என்ற உணர்வு வேண்டும். மகிழ்ச்சி இருக்கிறது இல்லையா, அது நீங்கள் எதை அளித்தீர்கள் என்ற கர்ப்பத்திலேயே பிறக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் நடுவுல இன்னொரு கடினமான உறவு மற்றும் பகையோட வரலாறு இருக்கு. உலகத்திலேயே தீவிரமான மோதல்கள்ல அதுவும் ஒண்ணு.
மாறுபட்ட சித்தாந்தங்களை கொண்ட இரு பெரிய அணுசக்திகள். நீங்க மாபெரும் அமைதி தூதர். ஒரு தொலைநோக்கு பார்வையா இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல நட்பு, அமைதி, நல்லுறவு உருவாக என்ன வழின்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தானோட நல்ல உறவை உருவாக்க நீங்க கடந்த காலத்துல பண்ண முயற்சிகள் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? கடினமாக நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. பாருங்கள், நான் இந்த விஷயம் தொடர்பாக அதிகம் பேசுவதில்லை என்றாலும் கூட சில புற விஷயங்கள் குறித்து கண்டிப்பாக நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அப்போது நான் ஒரு சிறிய இடத்தில் வசித்து வந்தேன். எங்களுடைய வாழ்க்கை சமூகமயமானதொரு வாழ்க்கைதான். ஏனென்றால் மக்களுக்கு மத்தியிலே வாழ்வது சமூக பாங்கான வாழ்க்கை. கிராமத்தில் இருந்த ஒரு நூலகம் செல்வது, அங்கே புத்தகங்களை படிப்பது. அந்த புத்தகங்களை நான் படிக்கும்போது எனக்கு என்ன தோன்றும் என்றால், நான் என் வாழ்க்கையை நானும் ஏன் அப்படி பயிலக்கூடாது, அப்படி செய்யலாமே. நான் சுவாமி விவேகானந்தர் பற்றி படிக்கும் போதும் கூட, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பற்றி படிக்கும் போதும் கூட, இப்படி எப்படி வாழ்ந்தார்கள், வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்று தோன்றும். இதற்காக நானுமே கூட என்னிடத்திலே பல சோதனைகளை மேற்கொண்டேன். என்னிடத்தில் இந்த சோதனைகளின் நிலை பற்றி சொல்ல வேண்டுமானால் இவை உடலோடு தொடர்புடையனவாக இருந்தன. பொதுவாக எங்கள் ஊரில் அதிக குளிர் இருக்காது. ஆனால் டிசம்பர் மாதத்தில் சில சமயம் குளிரும். இருந்தாலும் கூட இரவிலே அப்போது இயல்பாக சற்று குளிரத்தான் செய்யும். சில சமயம் நான் தீர்மானம் செய்வேன், இன்று நான் திறந்த வெளியிலே உறங்குவேன் என்று. உடலை போர்த்திக் கொள்ள எந்த போர்வையையும் பயன்படுத்த மாட்டேன். குளிர் என்ன செய்கிறது என்று பார்த்து விடுவோமே. சில வேளைகளில் என் சிறிய வயதிலே இப்படிப்பட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கிறேன். இப்படி பல பரிசோதனைகளை செய்திருக்கிறேன். அடுத்து என்னை பொறுத்த மட்டில் நூலகம் செல்வது, பல புத்தகங்கள் படிப்பது, குளக்கரைக்கு செல்வது, குடும்பத்தாரின் துணிமணிகளை துவைப்பது, இதோடு நீச்சல் பயிற்சியும் நடக்கும். இது ஒரு வகையிலே உடற்பயிற்சியாகவும் இருந்தது எனக்கு. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையோடு இணைந்திருந்தன. இதற்கு பிறகு நான் விவேகானந்தரை பற்றி படிக்கையில் நான் மேலும் கவரப்பட்டேன். ஒரு முறை சுவாமிஜி பற்றி படிக்கையிலே அவர் தாயார் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் சென்றார். அவரோடு சண்டை போடுவார், விவாதங்களில் ஈடுபடுவார். தன்னுடைய தொடக்கக்கட்ட நாட்களிலே அவர் தன்னுடைய புத்தி ரீதியான சக்தியை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தினார். என் தாய் நோயில் படுத்திருக்கிறார், நான் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன், இன்று என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்றார். என்னை ஏன் பிடுங்குகிறாய் என்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். காளி அன்னை அங்கே இருக்கிறாள், அன்னை காளி இருக்கிறாள், உனக்கு என்ன தேவையோ அவளிடம் பெற்றுக்கொள் என்றார். விவேகானந்தர் சென்றார். காளிதேவியின் விக்கிரகம் முன்பு சென்று மணிக்கணக்காய் அமர்ந்து சாதனையில் ஈடுபட்டார். அமர்ந்தபடியே இருந்தார். பல மணி நேரம் கழித்து திரும்பி வந்தார். கேட்டாயா என்று வினவினார் பரமஹம்சர். உன் தாயிடம் கேட்டுவிட்டாயா? இல்லை என்றால். கேட்கவில்லை என்றார். அப்படி என்றால் பாதகமில்லை, நாளை மறுபடி கேள் என்றார். உன் வேலையை அம்மா செய்து கொடுப்பாள், அவளிடமே கேள். இரண்டாவது நாள், மூன்றாவது நாளும் சென்றார். அப்போதுதான் அவர் கவனித்தார், என்னால் ஏன் எதையும் கேட்க முடியவில்லை? என் தாயின் உடல்நிலை சரியில்லை, எனக்கு தேவை இருக்கிறது. நான் தாயின் முன்பாக அமர்ந்திருக்கிறேன், அவளிடத்திலே என்னை இழந்திருக்கிறேன். ஆனால் என்னால் தாயிடம் எதையுமே கேட்க முடியவில்லையே. வெறும் கைகளோடு திரும்ப வருகிறேனே. நான் எதையுமே கேட்கவில்லை என்று ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் கூற வேண்டி இருக்கிறதே.
தேவியிடம் சென்று எதையும் வேண்ட முடியாமல் இருப்பது, அந்த ஒரு விஷயம் அவருடைய மனதிற்குள்ளே ஒரு சுடரை ஏற்றியது. அவர் வாழ்க்கையில் அது ஒரு தீப்பொறியானது. அதிலிருந்துதான் அளித்தல் உணர்வு பிறந்தது. என் கருத்துப்படி இது ஒருவேளை விவேகானந்தரின் வாழ்வின் இந்த சின்ன சம்பவம் என் வாழ்க்கையை மிகவும் ஆழமாக தொட்டது. அதாவது உலகிற்கு எதை அளித்தால் என் மனதிலே சந்தோஷம் பிறக்கும், உலகிலிருந்து பெற என்னிடம் தாகத்தின் வறட்சியே இருக்கும், என் மனம் தேடத் தொடங்கியது. சிவன் சீவன் இரண்டின் ஒருமை என்றால் என்ன? சிவனுக்கு சேவை செய்வது என்றால் சீவனின் சேவையில் ஈடுபடு. சிவன் சீவன் இரண்டிடம் இருக்கும் ஒருமையை அனுபவித்து உணர். மெய்யான அத்வைதத்தை இதில்தான் நாம் வாழ முடியும். எப்படிப்பட்ட உணர்வுகளை என் மனம் கடைந்து கொண்டிருந்தது. பிறகு இந்த சிந்தனை என் மனதை ஆக்கிரமிக்கத் தொடங்கியது. எனக்கு ஒரு சம்பவம் நினைவிருக்கிறது. நாங்கள் வசித்து வந்த பகுதியில் அதன் வெளியே ஒரு மகாதேவருடைய ஒரு ஆலயம் இருந்தது. அங்கே ஒரு புனிதர் வந்தார். அந்த புனிதர் ஒரு வகை சாதனையில் ஈடுபட்டிருந்தார். நானுமே அவரிடம் சற்று கவரப்பட்டிருந்தேன். இவரிடம் ஏதோ ஆன்மீக சக்தி இருக்கலாம் என்று கருதினேன். ஏனென்றால் விவேகானந்தர் பற்றி படித்திருந்தேன், ஆனால் அவரை பார்த்ததில்லை. இப்படிப்பட்டவர்களைத்தான் காண முடிந்தது. அவர் நவராத்திரி விரதத்தை கடைபிடித்திருந்தார். அவர் தன்னுடைய கரங்களிலே, எங்கள் ஊரில் ஜவேரா என்று அழைப்பார்கள், பயிர் செய்வோம், இந்த ஒரு வகை புல்லை கைகளில் இப்படி வைத்து உறங்குவது 9வது நாள் வரை. இப்படி ஒரு விரதம் உண்டு. அந்த மகாத்மா இவ்வாறு செய்தார். அந்த நாட்களில்தான் என்னுடைய மாமாவினுடைய குடும்பத்திலே என் சித்திகளில் ஒருவருக்கு திருமணம் நடக்கவிருந்தது. என் குடும்பம் முழுவதும் மாமாவின் வீட்டிற்கு செல்ல ஏற்பாடு. மாமாவின் வீட்டிற்கு செல்வது என்பது எந்த குழந்தைக்கும் சந்தோஷமான விஷயம். நான் இங்கே தான் இருப்பேன், நான் வரமாட்டேன் என்று என் வீட்டாரிடம் கூறிவிட்டேன். நான் இந்த சுவாமிஜியின் சேவையில் ஈடுபடுவேன். இவர் கைகளில் இதை வைத்திருப்பதால் உண்ணவோ அருந்தவோ முடியாது, நான் உதவுவேன் என்று சொன்னேன். அந்த சிறு வயதில் நான் திருமணத்திற்கு செல்லவில்லை, இவரோடையே இருந்தேன். அந்த சுவாமிஜியின் சேவையில் ஈடுபட்டிருந்தேன். இந்த திசையில் தான் என் மனம் ஈடுபட்டிருந்தது. சில சமயம் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் என் ஊரைச் சேர்ந்தவர்கள் விடுமுறையில் வந்தால் சீருடை அணிந்து அவர்கள் செல்லும் பொழுது நாள் முழுக்க நானும் அவர்கள் பின்னாலேயே சுற்றி சுற்றி வருவேன். அட, தேச சேவையில் எப்படி ஈடுபடுகிறார்கள் என்று. ஆனால் ஒன்று, எனக்காக அல்ல, ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற உணர்வு மட்டும் இருந்தது. அதிக புரிதல் இல்லை, எந்த செயல் திட்டமும் கிடையாது. பசி இருந்தது. அதாவது இந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ள, அடையாளம் காண. இப்படித்தான் நான் வெளிப்பட்டேன், கிளம்பிவிட்டேன். அங்கே ராமகிருஷ்ண மிஷனோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டு அங்கே இருந்த துறவிகள் என்னை மிகவும் நேசித்தார்கள், ஆசியளித்தார்கள். சுவாமி ஆத்மஸ்தானந்தாஜியுடன் என் நெருக்கம் அதிகமானது. அவர் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வரை வாழ்ந்திருந்தார். அவருடைய வாழ்வின் கடைசி தருணங்களிலே என்னுடைய பெருமாசை என்னவென்றால், பிரதமர் இல்லத்தில் அவர் வசிக்க வேண்டும் என்பதுதான். பொறுப்புகள் காரணமாக அவரால் வர முடியவில்லை என்றாலும் நான் முதல்வராக இருந்தபோது வந்திருக்கிறார். அவருடைய ஆசிகள் எனக்கு நிரம்ப கிடைத்திருக்கின்றது. அவர்தான் எனக்கு வழிகாட்டினார். நீ ஏன் இங்கே வர நினைக்கிறாய்? நீ செய்ய வேண்டிய வேலை வேறிடத்திலே. உன்னுடைய நலன் உனக்கு முதன்மையா அல்லது சமூக நலன் முதன்மையா? விவேகானந்தர் கூறியதெல்லாம் சமூக நன்மைக்குத்தானே. நீ சேவை புரியவே படைக்கப்பட்டிருக்கிறாய். நான் ஒரு வகையிலே அப்போது ஏமாற்றமடைந்தேன். உபதேசம் கிடைத்ததே தவிர உதவி கிடைக்கவில்லையே. பிறகு நான் என் பாதையில் பயணிக்கத் தொடங்கினேன். பல இடங்களில் இமயமலை பகுதிகளில் தெரிந்தேன். நிறைய அனுபவம் அடைந்தேன், பார்த்தேன். பல வகையான அனுபவங்களை பெற முடிந்தது பல மனிதர்களோடு.
பெரிய தவசீலர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் என் மனம் ஒரு நிலையில் நிலை பெறவில்லை. வயதும் இளவயது, அதிக தாகம் இருந்தது, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தவிப்பு இருந்தது. ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைத்தது. அங்கிருக்கும் சூழல் வேறானது. மலைகளினுடைய பனிமூடிய சூழலில் வசிக்க வேண்டி வந்தது எனக்கு. ஆனால் அனைத்தும் என்னை உறுதிப்படுத்த உதவிகரமாக இருந்தன. எனக்குள்ளே இருந்த வல்லமை இது எனக்கு பலத்தை அளித்தது. சாதனையிலே ஈடுபடுவது, விடியும் முன்பாக எழுவது, நீராடுவது, மக்கள் சேவையிலே ஈடுபட்டு வருவது இயல்பாகவே. மூத்த துறவிகள் இருந்தார்கள், தவசீலர்களுக்கு சேவை புரிவது. ஒரு முறை அங்கே இயற்கை பேரிடர் ஏற்பட்டது. நான் பல கிராமவாசிகளின் சேவையிலே ஈடுபட்டேன். இந்த இந்த புனிதர்கள், துறவிகள், இவர்களுக்கு அருகே நான் வசித்த போது பெரும்பகுதி ஒரே இடத்திலே நான் தங்குவது கிடையாது. நான் திரிந்து கொண்டே இருந்தேன். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். நீங்க சொன்ன மாதிரி சுவாமி ஆத்மஸ்தானந்தரோடு ராமகிருஷ்ண மடத்தில் இருந்ததை பற்றி பலருக்கு தெரியாது. அவர்தான் உங்களை சேவைக்கான வாழ்க்கையை நோக்கி வழிநடத்தினாரு. அந்த நேரத்துல நீங்க சந்நியாசத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா இருந்திருப்பீங்க. அப்படி நடந்திருந்தா ஒரு பக்கம் நீங்க துறவி நரேந்திர மோடியாகவும் பிரதமர் நரேந்திர மோடியாகவும் இருந்திருப்பீங்க. அவருதான் எல்லா நிலையிலையும் சேவை வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு உதவினாரு. அதாவது பாருங்கள், புறப்பார்வையிலே பார்த்தால் என்ன தோன்றும் என்று சொன்னால், என்னை தலைவர் என்றோ பிரதமர் என்றோ முதல்வர் என்றோ மக்கள் என்ன வேண்டுமானாலும் அழைக்கலாம். ஆனால் எனக்குள்ளே வாழ்க்கை அது சீராகவே இருந்தது. சிறு வயதிலே தாய் குழந்தைகளுக்கு மருத்துவம் பார்த்தது. அந்த வேளையிலே குழந்தைகளை கவனித்து கொண்ட மோடி, இமயத்தில் திரிந்து கொண்டிருந்த மோடி, அல்லது இன்று இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு பணியாற்றும் மோடி, இவர்கள் அனைவரிடத்திலும் ஒரு சீரான இழை இருக்கிறது. ஒவ்வொரு கணமும் மற்றவர்களுக்காக மட்டும் வாழ வேண்டும். இந்த சமநோக்கு காரணமாக எனக்கு துறவி தலைவர் இருவருக்கும் இடையே வேறுபாடில்லை. உலகின் பார்வையில் இருக்கலாம், அந்த ஆடை வேறு, வாழ்க்கை வேறு, நாள் முழுக்க மொழி வேறு, இங்கே பணி வேறு. ஆனால் எனக்குள்ளே இருக்கும் தனித்தன்மை அது என்னவோ அதே விலகி நிற்கும் உணர்வோடு கடமையை செய்து வருகின்றது. இப்போ ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். யார் கிரிக்கெட் டீம் மிகச்சிறந்தது ஆனது? இந்தியாவோடதா இல்ல பாகிஸ்தானோடதா? மைதானத்துல ரெண்டு அணிகளும் ஒரு போட்டியோட தான் எப்பவும் இருக்கிறாங்க. அது நீங்க சொன்ன புவிசார் பதட்டங்களை கூட உருவாக்குது. பாகிஸ்தான் இந்தியா நடுவுல ஒரு நல்ல உறவை உருவாக்குறதுல கிரிக்கெட், கால்பந்து உள்ளிட்ட அதாவது ஒரு விஷயம், சிறு வயதிலேயே கூட ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே என் இயல்பு. எனக்கு நினைவிருக்கிறது, எங்கள் பகுதியில் ஒரு மாக்கோசி என்ற ஒருவர், பெயர் சரியாக நினைவில்லை, சேவாதளத்தைச் சேர்ந்தவர். அவர் மாக்கோசி சோனி என்பது மாதிரியான பெயருடையவர். அவர் தன் கைகளிலே வாசிக்கக்கூடிய ஒரு தப்பட்டையை வைத்திருப்பார். தேசபக்தி பாடல்களை பாடி வருவார். அவர் குரலும் அருமையாக இருக்கும். எங்கள் கிராமத்திற்கும் வருவார். பல்வேறு இடங்களில் பல நிகழ்ச்சிகள் நடக்கும். நான் பித்து பிடித்தவனைப் போல அவருக்கு பின்னே பாட்டு கேட்டுக்கொண்டே சென்று விடுவேன். இரவு முழுக்கவும் அவருடைய தேசபக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஏன் பிடித்தது தெரியாது. இதே போலத்தான் எங்கள் பகுதியில் RSSன் ஷாக்கா நடந்து வந்தது. ஷாக்காவில் விளையாட்டுகளோடு தேசபக்தி பாடல்கள் பாடுவோம். அது மனதுக்கு இதமாக இருக்கும், மனதுக்கு பெரும் உற்சாகத்தை அளிக்கும் எனக்கு. இப்படித்தான் நாங்கள் சங்கத்தில் இணைந்தோம். சங்கத்தின் கலாச்சாரம் எங்களை தொட்டது. என்னவென்றால், என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் எதை படித்தாலும் கூட நிறைய படிக்க வேண்டும். அது தேசத்திற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி மேற்கொண்டாலும் அதிகம் செய்து அது தேசத்திற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். இதைத்தான் அங்கே தொடர்ந்து கற்பித்து வந்தார்கள். சங்கம் அது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. மேலும் அது தனது நூற்றாண்டை இந்த ஆண்டு கொண்டாடி வருகின்றது. அதோட உலகத்திலே இத்தனை பெரிய ஸ்வயம் சேவக அமைப்பு இருப்பதாக நான் கேள்விப்பட்டதில்லை. கோடிக்கணக்கான மக்கள் இதோடு இணைந்திருக்கின்றார்கள்.
ஆனால் சங்கத்தினை புரிந்து கொள்வது அத்தனை எளிதான விஷயமில்லை. சங்கத்தின் பணிகளை புரிந்து கொள்ள முயல வேண்டும். மேலும் சங்கம் தன்னைத்தானே ஒரு வாழ்க்கையின் குறிக்கோள் என்போம் இல்லையா, இது தொடர்பாக ஒரு நல்ல வழியை காட்டுகிறது. இரண்டாவதாக, தேசமே அனைத்துமாகும். மேலும் மக்கள் சேவையே மகேசன் சேவை. இதைத்தான் எங்களுடைய வேத காலத்திலிருந்து கூறுவது, எங்கள் ரிஷிகள் கூறியது, சுவாமி விவேகானந்தர் கூறியது. இதைத்தான் சங்கத்தவர்கள் கூறுகிறார்கள். ஸ்வயம் சேவகர்களிடம் கூறுவதெல்லாம் சங்கத்திலிருந்து நீங்கள் கற்ற பாடங்களை, ஒரு மணி நேரம் ஷாக்காவில் இருப்பதல்ல, சீருடை அணிவது மட்டுமல்ல, நீங்கள் சமூகத்துக்காக உங்கள் பங்களிப்பை அளிக்க வேண்டும். இந்த உத்வேகத்தால் இன்று ஏராளமான பணிகள், எடுத்துக்காட்டாக சில ஸ்வயம் சேவகர்கள் சேவா பாரதி என்ற சுய உதவி அமைப்பு ஏற்படுத்தினார்கள். இந்த சேவா பாரதி ஏழைகள் வசிக்கும் பகுதிகள், அவர்களின் குடிசை பகுதிகள், இதனை அவர்கள் சேவா பஸ்தி என்கிறார்கள். எனக்கு தெரிந்த வகையில் கூறுகிறேன், கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சேவை மையங்களை நடத்துகிறார்கள். எந்த ஒரு அரசின் உதவி ஏதும் இல்லாமல் சமூகத்தின் உதவியோடு மட்டும் அங்கே செல்வது, குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித் தருவது, அவர்கள் உடல்நலம் பற்றிய அக்கறை போன்று பணியாற்றுகிறார்கள். நற்பண்புகளை சொல்லித் தருவது, அந்த பகுதியில் தூய்மை பணியை மேற்கொள்ளுதல். நீங்களே பாருங்கள், 1.25 லட்சம் என்பது சிறிய எண்ணிக்கை அல்ல. அதே போல சில சுயம் சேவகர்கள், சங்கத்தில் பயிற்சி பெற்றவர்கள், அவர்கள் வனவாசி கல்யாண ஆசிரமத்தை நடத்துகிறார்கள். அவர்கள் காடுகளிலே வனம் வாழ் மக்களோடு மக்களாக வாழ்ந்து வனவாசி மக்களின் சேவையில் இப்படி 70,000க்கும் மேற்பட்ட ஏக்கல் வித்யாலயாக்கள், ஓராசிரியர் பள்ளிகளை நடத்தி வருகிறார்கள். மேலும் அமெரிக்காவிலும் சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் பழங்குடிகளுக்காக $10-15 நன்கொடை அளிக்கிறார்கள். இந்த பணிக்காக அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மாதம் ஒரு கோகோ கோலா குடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், ஒரு கோகோ கோலா குடிக்காமல் அந்த பணத்தை ஓராசிரியர் பள்ளிகளுக்கு தருவோம். இப்படி 70,000 ஓராசிரியர் பள்ளிகளை பழங்குடியின குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். சில சுயம் சேவகர்கள் கல்வித்துறையில் மாற்றம் உண்டாக்க வித்யாபாரதி அமைப்பை ஏற்படுத்தி சுமார் 25,000 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். தேசத்திலே 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள். நான் கருதுகிறேன், கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் கல்வி அளிக்கப்பட்டு வருகின்றது. நற்பண்புகளுக்கும் முதன்மை அளிக்கப்படுகிறது. களப்பணி அனுபவம் உள்ளவர்களால் திறன் மேம்பாட்டில் கவனம், சமூகத்துக்கு சுமையாக இருக்கக்கூடாது. அதாவது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் அவர்கள் பெண்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், தொழிலாளிகளாகட்டும், ஒருவேளை உறுப்பினர் அடிப்படையில் கூற வேண்டுமென்றால் பாரதிய மஸ்தூர் சங்கம், அதற்கு சுமார் 55,000 சங்க கிளைகள் இருக்கின்றன. மேலும் கோடிக்கணக்கானோர் அதன் உறுப்பினர்களாக இப்போது இருக்கின்றார்கள். ஒருவேளை உலகத்திலே இத்தனை பெரிய தொழிலாளர் சங்கம் இருக்காது என்று நினைக்கிறேன். கற்பித்தல் எப்படி இருக்கிறது? இடதுசாரிகள் எல்லாம் தொழிலாளர் இயக்கத்துக்கு வலு சேர்த்தார்கள். தொழிலாளர் இயக்கங்களின் கோஷம் என்னவாக இருக்கிறது? ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைட். உலக தொழிலாளர்கள் ஒன்று சேருங்கள். ஒரு கை பார்க்கலாம், இதுவே உணர்வு. ஆனால் மஸ்தூர் சங்கத்தினர், RSSன் ஷாக்காக்களிலிருந்து வந்த தொழிலாளர்கள் என்ன கூறுகிறார்கள்? அவர்கள் கூறுகிறார்கள், தொழிலாளர்களே, உலகத்தை இணையுங்கள். அவர்கள் கூறுகிறார்கள், உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள். இவர்கள் கூறுகிறார்கள், தொழிலாளர்களே, உலகை ஒன்றிணையுங்கள். எத்தனை பெரிய வித்தியாசம்! வாக்கியத்தில் சொற்கள் இங்கே அங்கே மாற்றி இருந்தாலும் எத்தனை பெரிய கருத்தியல் மாற்றம்! சங்கத்தின் ஷாக்காவில் இருந்து வெளிப்பட்ட இவர்கள் தங்கள் விருப்பம், நாட்டம், இயல்புக்கு ஏற்ப பணியாற்றும் போது இந்த வகையான மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றார்கள். இவர்கள் ஆற்றும் பணியை பார்த்தீர்கள் என்றால், அப்போது நீங்கள் 100 ஆண்டுகளில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கமானது பாரதத்தின் பகட்டு நிறைந்த உலகிலிருந்து விலகி இருந்து ஒரு சாதகனைப் போல அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார்கள். இத்தகைய பவித்திரமான அமைப்பிடமிருந்து நற்பண்புகள் எல்லாம் எனக்கு கிடைத்தது. என் நற்பேறு, செம்மையான வாழ்க்கை எனக்கு கிடைத்தது. மேலும் என்னுடைய நற்பேர் என்னவென்றால்,
சில காலத்துக்கு சில நாட்கள் துறவிகளுக்கிடையே கழிக்க முடிந்தது. அந்த வகையில் எனக்கு ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டது. அமைப்பு வாயிலாக செம்மையான வாழ்க்கை கிடைத்தது. துறவிகள் வாயிலாக ஆன்மீக அனுபவம் வாய்த்தது. சுவாமி ஆத்மஸ்தானானந்த் போன்றவர்கள் வாழ்க்கை முழுக்க என் கைப்பிடித்து அழைத்துச் சென்றார்கள். ஒவ்வொரு கணமும் எனக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார்கள். ஆக ராமகிருஷ்ண மிஷன், சுவாமி விவேகானந்தர் அவர்களின் வழிகாட்டுதல்கள், சங்கத்தின் சேவை உணர்வு, இவை அனைத்துமே என்னை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருக்கின்றன. இந்தியான்ற சிந்தனையை அவங்க முன்னெடுத்தாங்க. இந்தியாவை ஒன்றிணைக்கிற ஐடியா எது? ஒரு தேசமா இந்தியா என்பது என்ன? பலதரப்பட்ட சமூகங்கள், கலாச்சாரங்களை ஒருங்கிணைக்கிற அடிப்படை எண்ணம் எது? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஒரு பாரதம், இது ஒரு கலாச்சார அடையாளம், ஒரு கலாச்சார ரீதியிலான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மையான நாகரிகம். பாரதத்தின் விசாலத்தன்மையை பாருங்கள். 100க்கும் மேற்பட்ட மொழிகள், ஆயிரக்கணக்கான வழக்கு மொழிகள். நீங்கள் பாரதத்தின் சில மைல்கள் சென்றால், நாங்கள் சொல்லுவோம் 20 மைல்கள் சென்றால் வழக்கு மொழி மாறிவிடும், வழக்கங்கள் மாறிவிடும், சமையல் முறை மாறிவிடும், உடையணிகள் மாறிவிடும். தென்னாடு முதல் வடநாடு வரை தேசம் முழுக்க பன்முகத்தன்மை நிறைந்து கிடக்கிறது. ஆனால் மேலும் ஆழமாக ஆராய்ந்தால் அப்போது உங்களுக்கு ஒரு இழை புலப்படும். எடுத்துக்காட்டாக எங்கள் நாட்டிலே பகவான் ராமன் பற்றி அனைவருமே விரித்து பேசுவார்கள். ராமனின் பெயரை அனைத்து இடங்களிலும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி ஜம்மு காஷ்மீரம் வரை சென்றால் தங்கள் பெயரிலே ராமன் உடைய பலர் தென்படுவார்கள் உங்களுக்கு. குஜராத்திற்கு சென்றால் ராம்பாய் என்பார்கள், தமிழ்நாட்டுக்கு சென்றால் ராமச்சந்திரன் என்பார்கள், மகாராஷ்டிரம் சென்றால் ராம்பாவு என்பார்கள். அதாவது இந்த சிறப்பு தன்மைதான் பாரதத்தை ஒன்றிணைக்கிறது. எடுத்துக்காட்டாக நீங்கள் எங்கள் தேசத்தில் நீராடினீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? பக்கெட்டிலிருந்து நீரை மொண்டு கொள்வீர்கள். ஆனால் கங்கே ச யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி, அதாவது பாரதத்தின் அனைத்து மூலைகளில் இருக்கும் நதிகளை நினைந்து பார்த்து, நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னதிம் குரு, அதாவது அனைத்து நதிகளின் நீரை கொண்டு நான் நீராடுகிறேன். மொத்த தேசத்தின் நதிகள் எங்கள் நாட்டில் சங்கல்ப பாரம்பரியம் உண்டு. எந்த ஒரு பணியை செய்தாலும் பூஜையிலே சங்கல்பம் செய்வோம். சங்கல்பத்தால் பெரிய வரலாற்றையே எழுதலாம். அதாவது எந்த வகையிலே தரவுகள் சேகரிப்பேன் தேசத்திலே செய்தார்கள் என்றால் சாஸ்திரங்கள் எப்படி பணியாற்றின என்பது தனித்தன்மையான விஷயம். ஒருவர் சங்கல்பம் செய்கிறார், பூஜை செய்கிறார், திருமணம் நடக்கிறது. அப்போது மொத்த பிரம்மாண்டத்திலிருந்து தொடங்குவார்கள். ஜம்பூத்வீபே, பரதக்கண்டே, ஆரியவர்த்தம் முதல் ஆரம்பித்து கிராமம் வரை வருவார்கள். பிறகு குடும்பம் வரை வருவார்கள். பிறகு குடும்பத்தின் தேவதையை நினைவில் கொள்வார்கள் அவர்கள். ஆச்சரியம் என்னவென்றால் இன்றும் இந்தியாவின் அனைத்து மூலைகளிலும் நடக்கிறது. ஆனால் மேற்கத்திய மாதிரியோ உலகின் வேறு மாதிரிகளோ துரதிருஷ்டவசமாக எப்படி இருக்கிறது? ஆட்சி முறையை அடிப்படையாக வைத்தே கணக்கில் கொள்ளப்படுகிறது. பாரதத்திலும் ஆட்சி முறை பல வகையாக இருந்திருக்கின்றது. பல்வேறுபட்ட தனித்தனி துண்டுகளாக புலப்படும் உங்களுக்கு. அரசர் பேரரசர்களின் எண்ணிக்கையை புலப்படுத்தும். ஆனால் பாரதத்தின் ஒருமைப்பாடு இந்த கலாச்சார பிணைப்புகளால் நீடித்தது. எங்கள் தேசத்தில் தீர்த்த யாத்திரை பாரம்பரியம் உண்டு. 4 புனித தலங்களை சங்கராச்சாரியார் நிறுவினார். இன்றும் கூட லட்சோப லட்சம் பேர்கள் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்துக்கு தல யாத்திரை மேற்கொள்கிறார்கள். எங்கள் தேசத்தில் காசிக்கு மக்கள் வருவார்கள். ராமேஸ்வரத்திலிருந்து கடல் நீரை எடுத்துக்கொள்ளும் அநேக வகைப்பட்ட மக்களை பார்க்கலாம். அந்த வகையிலே பார்த்தால், எங்கள் பஞ்சாங்கத்தை கவனித்தால் உங்கள் கற்பனை கெட்டாத பல விஷயங்களை தேசத்திலே பார்க்கலாம். நீங்கள் நவீன இந்தியாவோட அடித்தளத்தை உங்களோட சேர்த்து பார்த்தால், இதுவரைக்கும் வாழ்ந்த மிக முக்கியமான மனிதர்கள்ல மகாத்மா காந்தியும் ஒருத்தர். மகாத்மா காந்தி பத்தி நீங்க பெரிதும் போற்றுகிற விஷயம் எது? உங்களுக்கே தெரியும், நான் பிறந்தது குஜராத் மாநிலத்தில்.
என்னுடைய தாய்மொழி குஜராத்தி. காந்தியடிகளும் குஜராத்திலே தான் பிறந்தார். அவருடைய தாய்மொழியும் கூட குஜராத்தி தான். அவர் பேரிஸ்டர் ஆனார். அயல் நாடுகளிலே வாழ்ந்தார். அவருக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. ஆனால் உள்ளார்ந்து உறையும் உணர்வு, குடும்பம் அவருக்கு அளித்த நற்பண்புகள் காரணமாக அனைத்தையும் துறந்துவிட்டு பாரத நாட்டவருக்கு சேவை புரிய வைத்தது. பாரதத்தின் சுதந்திர வேள்வியிலே அவர் ஈடுபட்டார். காந்தியடிகளின் செயல்பாடுகளின் மகத்தான தாக்கம் இன்றும் கூட பாரத நாட்டின் வாழ்வியல் மீது ஏதோ ஒரு வகையிலே புலப்படுகிறது. மேலும் காந்தியடிகள் எதை உபதேசித்தாரோ அதை வாழ முயற்சி செய்தார். எடுத்துக்காட்டாக தூய்மை. அவர் தூய்மையின் நேசனாகவும் இருந்தார். தாமே கூட தூய்மை பணியில் ஈடுபட்டார். எங்கே சென்றாலும் தூய்மை பற்றியே பேசினார். இன்னொரு விஷயம், பாரதம் சுதந்திர போரில் ஈடுபட்டது. பாரதம் முகலாயர்களாக இருக்கலாம், ஆங்கிலேயர்களாக இருக்கலாம், வேறு யாராகவும் இருக்கலாம். இந்தியாவினுடைய பல நூறு ஆண்டு கால அடிமை தலைகளை தாண்டி அனைத்து காலகட்டங்களிலும் கூட அனைத்து பகுதிகளிலேயும் எங்காவது ஓரிடத்திலே சுதந்திரத்தை எரியாமல் இருந்ததில்லை. லட்சோப லட்சம் மக்கள் உயிர் தியாகங்கள் புரிந்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கானோர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். சுதந்திரத்திற்காக இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். தங்கள் இளமையை சிறைகளில் தொலைத்திருக்கிறார்கள். அண்ணல் காந்தியடிகளும் சுதந்திர வேள்வியில் ஈடுபட்டார். ஆனால் என்ன வித்தியாசம்? அவர்களெல்லாம் தபசீலர்கள், வீர திருமகன்கள், தியாகிகள், தேசத்திற்காக தியாகம் புரிந்தவர்கள். ஆனால் வந்தார்கள், தேசத்திற்காக உயிரை அர்ப்பணித்தார்கள். பாரம்பரியம் மிகவும் வலுவாக இருந்தது, சூழலும் அமைந்திருந்தது. ஆனால் காந்தியடிகளோ மக்கள் இயக்கத்தை ஏற்படுத்தினார். ஆனால் சாதாரண மக்களில் ஒருவர் துப்புரவு செய்தால் நீ சுதந்திரத்திற்காக செய்கிறாய், ஒருவருக்கு கல்வி பயில்வித்தால் நீ சுதந்திரத்திற்காக செய்கிறாய், நீ சர்க்காவில் நூல் நூற்கிறாய், காதியை உருவாக்குகின்றாய், நீ சுதந்திர பணியில் ஈடுபடுகிறாய், நீ தொழுநோயாளிகள் சேவையில் ஈடுபட்டால் சுதந்திரத்திற்காக செய்கின்றாய். அவர் அனைத்து பணிகளையும் சுதந்திரத்தின் வண்ணங்களால் நிறைத்தார். இதன் காரணமாக சாமானிய மக்களும் தாங்களும் சுதந்திர வேள்வியில் பங்குதாரர்கள் என்று உணர்ந்தார்கள். இப்படிப்பட்ட மக்கள் இயக்கத்தை காந்தியடிகள் ஏற்படுத்தினார். இதனை ஆங்கிலேயர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு சற்றும் புரியவில்லை. ஒரு சிட்டிகை உப்பு, டாண்டி யாத்திரை ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த வல்லது. அதை செய்தும் காட்டினார். இதுவே வல்லமை. அவருடைய வாழ்க்கை, நடவடிக்கை, வழிமுறை, அவருடைய தோற்றம், அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தின. நானே கூட பார்த்திருக்கிறேன். அவர் பற்றிய பல சிறிய பெரிய சம்பவங்கள் புகழ்பெற்றதாக இருக்கின்றன. அவர் ஒருமுறை வட்டமேஜை மாநாட்டிலே இந்திய விடுதலை குறித்து பேச அவர் வட்டமேஜை மாநாட்டிற்கு சென்றிருந்தார். பக்கிங்ஹாம் மாளிகையில் ஜார்ஜ் மன்னரோடு அவர் சந்திக்கும் நேரம் அது. ஆனால் காந்தியடிகளோ வேட்டியையும் மேல் துண்டையும் போர்த்தி கொண்டு சென்று விட்டாருங்க. அங்கே இருந்த காவலாளிகளோ இப்படிப்பட்ட உடையை உடுத்தி கொண்டு அரசரை சந்திக்க வந்திருக்கிறாரே என வினவினார்கள். நான் ஆடை உடுத்திக்கொள்ள என்ன தேவை இருக்கிறது என்றார். எத்தனை ஆடை உங்கள் அரசரின் மீது இருக்கின்றதோ அது எங்கள் இருவருக்குமே போதுமானது. இப்படிப்பட்ட நகைச்சுவை இயல்பு உடையவர் அவர். இப்படி காந்தியடிகளின் பல சிறப்பு குணங்கள் உண்டு. என்னை கவரும் மேலும் ஒரு விஷயம், சமூகத்தன்மையை விழிப்படையச் செய்வது. மக்கள் சக்தியை அவர் அடையாளம் கண்டு கொண்டார். அது இன்றும் கூட மகத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். நான் எந்த பணியை செய்தாலும் என்னுடைய முயற்சி என்னவென்றால் சாமானிய மக்களை இணைத்து பயணிப்பது. அதிகபட்ச மக்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும். அரசாங்கம் அனைத்தையும் பார்த்துக் கொள்ளும் இந்த உணர்வு என் மனதில் கிடையாது. சமுதாயத்தின் சக்தி அளவிட முடியாத ஒன்று. இதுவே என்னுடைய நம்பிக்கை. மொத்தத்துல 20ஆம் நூற்றாண்டோட பெரும் தலைவர்கள்ல காந்தியும் ஒருத்தர், 21ஆம் நூற்றாண்டோட பெரும் தலைவர்கள்ல நீங்களும் ஒருத்தர்.
இந்த 2 நூற்றாண்டுகளும் வித்தியாசமானது. புவிசார் அரசியலை மிகவும் சாதுரியமா நீங்க கையாளறீங்க. நீங்க ஒரு சமநிலையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. உலக மேடையில சக்தி வாய்ந்த நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது நேசிக்கப்படுவது சிறந்ததா அல்லது பயப்படுவது சிறந்ததா? நீங்க எல்லோராலையும் நேசிக்கப்படுறீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. ஆனா எல்லாருக்கும் உங்க பலம் தெரியும், அதை ஃபீல் பண்றாங்க. அந்த சமநிலையை பத்தி சொல்ல முடியுமா? முதல் விஷயம் என்னவென்றால், இப்படி ஒப்பீடு செய்வது உகந்ததாக இருக்காது. அதாவது 20ஆம் நூற்றாண்டின் மாபெரும் தலைவர் காந்தியடிகள், அது 20 ஆகட்டும், 21 ஆகட்டும், 22 ஆகட்டும், காந்தி மாபெரும் தலைவராக அனைத்து நூற்றாண்டுகளுக்கும் இருப்பார். வரவிருக்கும் நூற்றாண்டுகளிலும் காந்தியடிகளே தலைவர். ஏனென்றால் நான் அவரை அந்த பிம்பமாகவே பார்க்கிறேன். இன்றும் கூட அவரை உகந்தவராகவே காண்கிறேன். அதே வேளையிலே மோடி பற்றி பேசினால் என்னிடம் ஒரு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என் தேசம் எத்தனை பெரியதோ அதைவிட பெரியதாக பொறுப்பு இல்லை. என் தேசத்தின் மகத்துவத்தை விட தனிநபர் மகத்துவமானவர் அல்ல. என்னுடைய பலம் என்றால் அது மோடி அல்ல, 140 கோடி நாட்டு மக்கள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கலாச்சார பாரம்பரியம். இதுவே என் வல்லமையாக நான் எங்கே சென்றாலும் மோதி செல்வதில்லை. பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான வேதம் தொடங்கி விவேகானந்தர் வரையான பாரம்பரியத்தை 140 கோடி நாட்டு மக்களுடைய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் தாங்கியே நான் பயணிக்கின்றேன். அந்த வகையிலே நான் உலக நாடுகளின் தலைவர்களோடு கைகுலுக்கும் போது மோடி கைகுலுக்கவில்லை, 140 கோடி மக்கள் கைகள் குலுக்குகிறார்கள். வல்லமை மோடியுடையது கிடையாது, வல்லமை பாரதத்தினுடையது. மேலும் இதுவேதான் காரணம். எனக்கு நினைவிருக்கிறது, 2013 என்னுடைய கட்சி என்னை பிரதம மந்திரி வேட்பாளராக தேர்வு செய்த போது என்னை பற்றி ஒரே ஒரு விமர்சனம்தான் முன்வைக்கப்பட்டது. அது பரவலாகவும் பேசப்பட்டது. மோடி ஒரு மாநிலத்தின் தலைவர் தானே, ஒரு மாநிலத்தை மட்டுமே நிர்வகித்திருக்கிறார். அவருக்கு அயலுறவு பற்றி என்ன தெரியும்? அவர் அயல் நாடுகளுக்கு சென்று என்ன செய்வார்? இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டன. என்னை பேட்டி கண்டவர்கள் அனைவரும் கூட இதே கேள்வியை என்னிடம் கேட்டார்கள். அதற்கு நான் விடையளித்தேன். நான் கூறினேன், பாருங்கள் ஐயா, ஒரு பத்திரிகை பேட்டியில் என்னால் மொத்த அயலுறவு பற்றி விளங்க வைக்க முடியாது, அது அவசியமும் கிடையாது. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன், அதாவது இந்தியா கண்களை தாழ்த்தியும் பேசாது, கண்களை மேலுயர்த்தியும் பேசாது. ஆனால் இப்போது இந்தியா கண்ணோடு கண் நோக்கி பேசும் என்றேன். நான் 2013 இந்த வகையில் பேசினேன். இன்றும் கூட இந்த எண்ணப்படியே நடக்கிறேன். எனக்கு என் தேசம்தான் முதன்மையானது. ஆனால் யாரையாவது தாழ்த்தி பேசுவது, யாரை பற்றியும் பொல்லாங்கு கூறுவது, இது என்னுடைய கலாச்சார பண்பும் இல்லை, என் கலாச்சார பாரம்பரியமும் கிடையாது. நாங்கள் விரும்புவதெல்லாம் என்னவென்றால் மனித சமூகம் முழுமையின் நலன் மட்டுமே. பாரதம் உலகம் வாழ வேண்டும் என்றே விரும்பி வந்திருக்கிறது. உலக சகோதரத்துவத்தையே சிந்தித்திருக்கிறது. பல நூற்றாண்டுகள் முன்னரே கூட உலகையே ஓர் குடும்பமாக பார்த்தவர்கள் நாங்கள். ஒட்டுமொத்த பிரம்மாண்டத்தின் நலன் பற்றி சிந்திக்கும் மக்கள் நாங்கள். அந்த வகையிலே நீங்களே கவனித்திருக்கலாம், நமது உரையாடலில் என்ன நடக்கிறது. நான் உலகத்தின் முன்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தேன். அந்த கருத்துக்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எடுத்துக்காட்டாய் ஒரு விஷயம் கூறியிருந்தேன். சுற்றுச்சூழல் பற்றி விவாதிக்கும் போது நான் கூறினேன், ஒரு சூரியன், ஒரு உலகம், ஒரு மின் தொகுப்பு. இது ஒரு பக்கம் கோவிட் வாட்டிக்கொண்டிருந்த போது G20 நான் தான் பேசியிருந்தேன். நான் கூறினேன், ஐயா, எங்களுடைய ஒரு ஆரோக்கியம் பற்றிய கோட்பாட்டை நாம் மேம்படுத்த வேண்டும் என்றேன். அதாவது எப்போதுமே என்னுடைய முயற்சி என்னவாக இருந்தது என்றால், எடுத்துக்காட்டாய் G20 என்னுடைய லோகோ ஒரு பூமி, ஒரு குடும்பம், ஒரு எதிர்காலம். அனைத்து விஷயங்களிலும் எங்களை வார்த்தெடுக்கும் பண்பான ஒற்றுமையை இணைத்தோம். இப்போது நாங்கள் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி தொடர்பான இயக்கத்தை முடுக்கினோம். சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை ஏற்படுத்தினோம். நாங்கள் ஒரு சூரியன், ஒரு உலகம், ஒரு மின் தொகுப்பு. உலகம் தொடர்பாக இதே உணர்வு. கோவிட் காலத்தில் ஆரோக்கியம் தொடர்பாக
ஒரு பூமி ஒரு ஆரோக்கியம் என்று சொன்னோம். ஒரு பூமி ஒரு ஆரோக்கியம் எனும்போது அனைத்து உயிர்களும், அது தாவரங்களாகட்டும், விலங்கினங்களாகட்டும் அல்லது மனிதர்களாகட்டும், அதாவது எப்போதும் எங்கள் முயற்சி என்னவென்றால் உலகத்தின் நலனுக்கு ஆதாரமான விஷயங்கள் தொடர்பாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். அடுத்தபடியாக, இன்று உலகம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. தனியாக யாராலும் செயல்பட முடியவே முடியாது. இன்று உலகம் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. தனியாக எதையும் செய்ய முடியாது. அந்த வகையிலே அனைவரோடும் இணைந்து செயல்படும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். மேலும் அனைவரும் அனைவரோடும் இசைவாக பயணிக்க வேண்டும். நாம் இந்த பணியை முன்னெடுக்க முடியும். ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா போன்ற அமைப்பு பிறந்தது உலகப் போருக்கு பின்னால். ஆனால் காலத்தால் அதில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் நடக்கவில்லை. இதன் காரணமாக அதனால் எத்தனை செய்ய முடிந்தது, செய்ய முடியவில்லை என்ற விவாதங்கள் நடக்கின்றன. உங்களோட அனுபவம் பத்தி சொன்னீங்க. உங்களுக்கு திறமை இருக்கு. இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய அமைதி தூதரா மாறத்துக்கு உங்ககிட்ட புவிசார் அரசியல் செல்வாக்கு இருக்கு. பல போர்கள் நடந்துட்டு இருக்கு. அமைதியை உருவாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? போர் செய்யற ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில எப்படி அமைதியை கொண்டு வருவீங்க? உதாரணத்துக்கு ரஷ்யா, உக்ரைன். கவனிங்கள், நான் பிரதிநிதியாக விளங்கும் தேசம் பகவான் புத்தனின் பூமியாகும். நான் பிரதிநிதியாக விளங்கும் தேசம் பகவான் காந்தியடிகளின் பூமியாகும். இவர்கள் எப்படிப்பட்ட மாமனிதர்கள் என்றால், இவர்களுடைய உபதேசங்கள், இவர்களின் சொல், செயல், நோக்கம் முழுமையாக அமைதிக்கே அர்ப்பணிக்கப்பட்டவை. அந்த வகையிலே கலாச்சார ரீதியாக, வரலாற்று ரீதியாக எங்களுடைய பின்புலம் எந்த அளவுக்கு பலமானதென்று சொன்னால், நாங்கள் அமைதி குறித்து பேசும் வேளையிலே உலகம் எங்களுக்கு செவிமடுக்கிறது. ஏனென்றால் இது புத்தனின் பூமி, இது காந்தியடிகளின் பூமி. உலகம் நாங்கள் சொல்வதை கேட்கிறது. மேலும் நாங்கள் போரின் தரப்பாளர்கள் அல்ல, நாங்கள் சமரசத்தின் ஆதரவாளர்கள். நாங்கள் இயற்கையோடும் பிணைக்க விரும்பவில்லை. நாங்கள் நாடுகளுக்கிடையேயும் போரை விரும்பவில்லை. நாங்கள் சமரச விரும்பும் மக்கள். இதில் எங்களால் பங்களிப்பு எதுவும் அளிக்க முடிந்தால் நாங்கள் எப்போதுமே முயன்று வந்திருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக, எங்களுக்கு ரஷ்யாவுடனும் நெருங்கிய உறவு, உக்ரைனுடனும் நெருங்கிய உறவு. என்னால் ஜனாதிபதி புட்டினுடன் அமர்ந்து கொண்டு உலகிற்கு உரைக்க முடியும், இது போருக்கான காலம் அல்ல என்று. நான் ஜெலன்ஸ்கிக்கும் ஒரு நண்பன் என்ற முறையிலே கூற முடியும், ஐயா, உலகம் எத்தனைதான் உங்களுக்கு துணையா நின்றாலும் போர்க்களத்திலே எப்போதுமே முடிவுகளை காண முடியாது. முடிவுகள் எப்போதுமே மேஜையிலே தான் எட்ட முடியும். முடிவுகளை எப்போது எட்ட முடியும் என்றால், அந்த மேஜையிலே உக்ரைனும் ரஷ்யாவும் இருவரும் இருக்கும்போது தான். உலகனைத்தும் உக்ரைனுக்கு ஆதரவாக என்னதான் மண்டையை உடைத்து கொண்டாலும் அதனால் முடிவுகளை எட்ட முடியாது. இருதரப்பும் இருக்க வேண்டியது அவசியம். தொடக்கத்தில் புரிய வைக்க முடியவில்லை. ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலை காரணமாக எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ரஷ்யா, உக்ரைன் இருவரும், நான் நம்பிக்கையாளன், அவர்கள் நிறைய இரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். உலகிற்கும் நிறைய இழப்பு, உலக தென்னாடுகளுக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் உணவு, எரிபொருள் மற்றும் உரங்கள் சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது. மிக விரைவாக அமைதி திரும்ப வேண்டும் என்று உலகம் விரும்புகிறது. நான் அமைதியின் தரப்பாளன் என்று எப்போதுமே கூறி வந்திருக்கின்றேன். நான் சார்பில்லாதவன் இல்லை, நான் அமைதி தரப்பாளன் தான். தொடர்ந்து முயன்று வருகின்றேன். இந்தியா பாகிஸ்தான் நடுவுல இன்னொரு கடினமான உறவு மற்றும் பகையோட வரலாறு இருக்கு. உலகத்திலேயே தீவிரமான மோதல்கள்ல அதுவும் ஒண்ணு. மாறுபட்ட சித்தாந்தங்களை கொண்ட இரு பெரிய அணுசக்திகள். நீங்க மாபெரும் அமைதி தூதர். ஒரு தொலைநோக்கு பார்வையா இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல நட்பு, அமைதி, நல்லுறவு உருவாக என்ன வழின்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம், வரலாற்றின் சில விஷயங்கள் பற்றி உலகில் பலருக்கு தெரிவதில்லை.
1947க்கு முன்பாக சுதந்திர போராட்டத்திலே அனைவரும் இணைந்தே போராடி வந்தார்கள். தேசம் சுதந்திரம் அடையும் அந்த வேளையை மிகவும் எதிர்பார்ப்போடும் நோக்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே என்ன சங்கடம் இருந்ததோ அதன் பல தரப்புகள் பற்றி நீண்ட விவாதங்களில் நாம் ஈடுபடலாம். அந்த நேரத்தில் தலைமையில் இருந்தவர்கள் பாரதம் துண்டாடப்படுவதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் முசல்மான்களுக்கென தனி தேசம் வேண்டுமென்றால் அதை அழித்து விட்டுங்கள் அப்படி உணர்ந்தார்கள். பாரத தேசத்தவர்கள் நெஞ்சினில் கடும் பாறையை தாங்கி மிகுந்த வலியோடு இதையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்ட போதும் கூட அதன் விளைவாக உடனடியாக லட்சக்கணக்கான பேர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். பாகிஸ்தானிலிருந்து பாரதம் நோக்கி வந்த பல ரயில்களில் மக்களின் சடலங்கள், உடல் பாகங்கள் வந்த வண்ணம் இருந்தன. பயங்கரமான காட்சி இது. அவர்கள் வேண்டியது கிடைத்த பிறகு என்ன உணர்ந்திருக்க வேண்டும்? நமக்கு கிடைத்து விட்டது. பாரதவாசிகள் கொடுத்து விட்டார்கள். பாரதத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்கு பதிலாக அவர்கள் தொடர்ச்சியாக பாரதத்துடன் போர்ப்பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். இப்போது மறைமுக போர் நடக்கிறது. இதில் சித்தாந்தம் எதுவும் கிடையாது. இது சித்தாந்த போரே அல்ல. மக்களை கொல், சிதை, தீவிரவாதிகளை ஏற்றுமதி செய்யும் வேலை நடக்கிறது. இது எங்களுக்கு எதிராக மட்டுமல்ல. இப்போது உலகத்திலே எங்கெல்லாம் தீவிரவாத சம்பவம் நடக்கிறதோ ஏதோ ஒரு வகையிலே அதன் ஆணிவேர் பாகிஸ்தானிலே அகப்படுகிறது. பாருங்கள், 9/11 எத்தனை பெரிய சம்பவம் நடந்தது அமெரிக்காவிலே. அதன் முக்கிய குற்றவாளியான ஓசாமா பின் லாதேன், அவர் கடைசியில் எங்கே இருந்தார்? பாகிஸ்தானிலே தானே தஞ்சமடைந்தார். உலகம் அடையாளம் கண்டுவிட்டது. ஒரு வகையிலே தீவிரவாத இயல்பு, தீவிரவாத மனப்பான்மை இது பாரதத்திற்கு மட்டுமல்ல, மொத்த உலகிற்கும் தீவிரவாத மையமாக ஆகிவிட்டது. நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு கூறி வந்திருக்கிறோம், இந்த பாதையால் யாருக்கு நன்மை ஏற்படக்கூடும்? நீங்கள் தீவிரவாத பாதையை விட்டொழியுங்கள். நாடு ஆதரிக்கும் தீவிரவாதம் நிறுத்தப்பட்டாக வேண்டும். நாடு சாரா தீவிரவாதிகளிடம் அனைத்தையும் விட்டுவிட்டீர்களா என்ன? அமைதியின் பொருட்டே நானே லாகூருக்கு சென்றேன். நான் பிரதம மந்திரி ஆன பிறகு என்னுடைய பதவியேற்பு விழாவிற்கு பாகிஸ்தானுக்கு சிறப்பு அழைப்பு விடுத்திருந்தேன். நல்ல தொடக்கமாகட்டும் என்று விரும்பினேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நல்ல முயற்சியின் விளைவுகள் எதிர்மறையாகவே இருந்தன. அவர்களுக்கு நல்ல புத்தி ஏற்பட வேண்டும் என்றே விரும்புகிறோம். வளமும் அமைதியும் நிறைந்த பாதையிலே அவர்கள் பயணிக்க வேண்டும். அந்த நாட்டவரும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அங்கிருப்போரும் கூட தங்கள் அன்றாட வாழ்க்கை இப்படி இருப்பதை, இப்படிப்பட்ட படுகொலைகள், தீவிரவாத சம்பவங்களை அவர்கள் விரும்பவில்லை. குழந்தைகள் இறக்கிறார்கள், தீவிரவாதிகள் முளைக்கிறார்கள், மக்களின் வாழ்க்கை நாசமாகிறது. பாகிஸ்தானோட நல்ல உறவை உருவாக்க நீங்க கடந்த காலத்துல பண்ண முயற்சிகள் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? மிக முக்கியமான விஷயம், உறவுகளை மேம்படுத்தும் வகையில் மிகப்பெரிய திருப்புமுனை என்று சொன்னால், பிரதமர் ஆனவுடனேயே என்னுடைய சபதமேற்பு விழாவிற்கு அழைப்பு விடுத்ததுதான். இது உள்ளபடியே மிகப்பெரிய சம்பவமாகும். பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு இது நடந்தது. என்னிடம் 2013 யாரெல்லாம் என்னிடம் விழா இருப்பினார்களோ, மோடியின் அயலுறவுக்கு என்னாகும்? அவர்கள் அனைவரும் இதை கேள்விப்பட்ட போது, மோடி அவர்கள் சபதமேற்பு விழாவிற்கு சார்க் நாட்டு தலைவர்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறார் என்றதும் திகைத்து போனார்கள். இந்த தீர்மானம், இந்த செயல்பாடு தொடர்பாக எங்களுடைய அந்நாளைய குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே எழுதியிருந்தார். அதிலே இந்த சம்பவம் குறித்து மிகச்சிறப்பாக வர்ணித்திருக்கிறார். உண்மையிலேயே பாரதத்தின் அயலுறவு கொள்கை மிகவும் தெளிவாக இருக்கின்றது, தன்னம்பிக்கை நிறைந்ததாக இருக்கின்றது. அது கண்கூடாக காணப்பட்டது. பாரதம் அமைதிக்காக கச்சை கட்டி கொண்டிருக்கின்றது. இது குறித்து செய்தி உலகமெங்கும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டது. இருந்தும் விளைவு சுமூகமாக இருக்கவில்லை. இப்போ ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். யார் கிரிக்கெட் டீம் மிகச்சிறந்தது ஆனது? இந்தியாவோடதா இல்ல பாகிஸ்தானோடதா? மைதானத்துல 2 அணிகளும் ஒரு போட்டியோட தான் எப்பவும் இருக்கிறாங்க.
அது நீங்க சொன்ன புவிசார் பதட்டங்களை கூட உருவாக்குது. பாகிஸ்தான் இந்தியா நடுவுல ஒரு நல்ல உறவை உருவாக்குறதுல கிரிக்கெட், கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகள் என்ன பங்கு வகிக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது விளையாட்டுக்கள் என்று பார்த்தோமானால் உலகமெங்கிலுமே சக்தியை அளிக்கும் பணியை செய்கின்றன. விட்டுக் கொடுக்கும் தகைமை அனைவரையும் இணைக்கும் பணியை ஆற்றுகின்றது. நான் விளையாட்டுகளுக்கு அவப்பெயர் ஏற்படுவதை விரும்பவில்லை. மனித வளர்ச்சியின் மிக முக்கியமான காரணியாக விளையாட்டுக்களை நான் கருதுகிறேன். விளையாட்டுக்களை நான் எப்போதுமே ஆதரித்து வந்திருக்கிறேன். அடுத்த விஷயம், யார் சிறப்பானவர் யார் இல்லை எனும்போது இதை விளையாட்டு திறனோடு தொடர்பு படுத்தினால் நான் ஒன்றும் வல்லுனர் அல்ல. வல்லுனர் யாரோ அவரால் மட்டுமே பதில் கூற முடியும். யாருடைய ஆட்டம் சிறப்பு, எந்த வீரருடைய ஆட்டம் சிறப்பு என்றெல்லாம். ஆனால் விளைவுகளின் மூலம் என்ன தெரிய வருகிறதென்றால், சில நாட்கள் முன்புதான் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே ஒரு ஆட்டம் நடைபெற்றது. அதிலே கிடைத்த விளைவுகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் யார் மேம்பட்ட அணி என்று. அது காட்டி கொடுத்துவிடும். ஆமா, நான் கிரேட்டஸ்ட் ரைவல்ரி இந்தியா வஸ் பாகிஸ்தான் என்ற தொடரை பார்த்திருக்கேன். அதுல சிறந்த வீரர்கள், சிறப்பான போட்டிகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட போட்டியை பார்க்கறதே ஒரு அழகான விஷயம். நீங்க ஃபுட்பால் பத்தியும் பேசுனீங்க. இந்தியால ஃபுட்பாலும் ரொம்பவே பாப்புலர். இன்னொரு கடினமான கேள்வி, எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த ஃபுட்பால் வீரர் யாரு? நம்ம கிட்ட மெஸ்ஸி, பெலே, மாரடோனா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஜிடானேன்னு பலர் இருக்காங்க. இதுவரை விளையாடினதிலேயே மிகச்சிறந்த கால்பந்து வீரர் யார்? நீங்கள் சொல்வது சரிதான். அதாவது பாரதத்தின் பல இடங்களில் கால்பந்தாட்டம் சிறப்பாக விளையாடப்படுகிறது. மேலும் கால்பந்தாட்டத்தில் எங்களுடைய பெண்கள் அணியும் நன்றாக செயல்படுகிறது. ஆண்கள் அணியும் நன்கு விளையாடுகின்றார்கள். ஆனால் பழைய காலம் பற்றி பேசினோம் என்றால் 80கள் காலகட்டம் பற்றி, அப்போது மாரடோனாவின் பெயர் எப்போதுமே முன்னணி வகிக்கும். ஒருவேளை அவர் இந்த தலைமுறையினருக்கு ஒரு ஹீரோவாகவும் இருந்திருக்கலாம். இன்றைய தலைமுறையினர் பற்றி கேட்டீர்கள் என்று சொன்னால் மெஸ்ஸி என்று தான் சொல்வார்கள். ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான சம்பவத்தை நீங்கள் கேட்டதால் பகிர்கிறேன். எங்கள் நாட்டிலே மத்திய பிரதேசம் என்று ஒரு மாநிலம் உண்டு, இந்தியாவின் மத்திய பாகத்திலே. அங்கே ஷஹடோல் என்று ஒரு மாவட்டம் உண்டு. அது முழுக்க பழங்குடியினர் பகுதி. நிறைய பழங்குடிகள் வசிக்கிறார்கள். அங்கே சுய உதவி குழுக்களை நடத்தும் பழங்குடி பெண்கள். அங்கே அவர்களோடு பேசி கொண்டிருந்தேன். எனக்கு சுய உதவி குழுக்களோடு பேசுவதில் அதிக நாட்டம் உண்டு. சந்திக்கச் சென்றேன். அங்கே நான் கவனித்தேன், அங்கே சில விளையாட்டுகளின் உடைகளை அணிந்து கொண்டு 80-100 இளைஞர்கள், குழந்தைகள், சற்று வளர்ந்த பையன்கள், இளைஞர்கள் என இருந்தார்கள். அவர்களிடம் நான் இயல்பாகச் சென்றேன். அட, எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, நாங்கள் மினி பிரேசிலைச் சேர்ந்தவர்கள் என்றார்கள். இந்த மினி பிரேசில் என்றால் என்ன என்றேன். எங்களுடைய கிராமத்தை மினி பிரேசில் என்பார்கள் என்றார்கள். எப்படி மினி பிரேசில் என்பார்கள் என்றேன் நான். எங்களுடைய கிராமத்திலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் 4 தலைமுறைகளாக மக்கள் கால்பந்தாட்டம் ஆடுவார்கள். சுமார் 80 தேசிய அளவிலான வீரர்கள் எங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். கிராமம் முழுவதும் கால்பந்தாட்டமே மூச்சாக கொண்டிருக்கிறது. அவர்கள் கூறினார்கள், எங்கள் கிராமத்தின் வருடாந்திர ஆட்டம் நடக்கும்போது 20,000-30,000 பேர்கள் அக்கம்பக்க கிராமங்களிலிருந்து வருவார்கள் என்றார்கள். ஆக பாரதத்திலே கால்பந்தாட்டம் தொடர்பாக இப்போது ஆர்வம் அதிகரித்திருக்கின்றது. இதை நான் நல்ல அறிகுறியாகவே காண்கிறேன். இது குழு உணர்வை நன்கு உருவாக்குகிறது. ஆமா, ஃபுட்பால் இந்தியாவை மட்டுமில்ல, உலகத்தையே ஒன்றிணைக்கிற சிறப்பான விளையாட்டுகள்ல ஒண்ணு. ஒரு விளையாட்டோட வலிமை என்னன்னு அது காட்டுது. சமீபத்துல நீங்க அமெரிக்காவுக்கு போனீங்க. டொனால்ட் ட்ரம்ப் கூட உங்களுக்கு இருக்கிற நட்பு புத்துயிர் பெற்றது. ஒரு நண்பரா, தலைவரா டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது எது? நான் சம்பவங்களை விவரிக்க விரும்புகிறேன். அதை கொண்டு நான் எதை பற்றி பேச விரும்புகிறேன் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ள முடியும். இப்போது ஹூஸ்டனில் எங்களுடைய ஒரு நிகழ்ச்சி இருந்தது, ஹவுடி மோடி. நானும் குடியரசுத் தலைவர் ட்ரம்ப்பும் இருந்தோம். அரங்கு முழுவதுமாக நிரம்பி வழிந்திருந்தது. இத்தனை மனிதர்கள் இருப்பது என்பது அமெரிக்க வாழ்விலே மிகப்பெரிய நிகழ்ச்சி. விளையாட்டுகளில் என்னவோ இருக்கலாம், ஆனால் அரசியல் கூட்டத்தில் இத்தனை பேர் இருப்பது பெரிய விஷயம். இந்திய வம்சாவழியினர் வந்திருந்தார்கள். நாங்கள் இருவரும் உரையாற்றியிருந்தோம்.
அவர் கீழே அமர்ந்து கொண்டு என் உரையை கேட்டார். அவருடைய தாராள குணம் அது. அமெரிக்க குடியரசுத் தலைவர் மேடைக்கு கீழே அமர்ந்து கொண்டு என் உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அது அவருடைய பெரிய மனது. நான் உரையாற்றிவிட்டு கீழே சென்றேன். நமக்கு நன்கு தெரியும் அமெரிக்காவின் பாதுகாப்பு எத்தனை பெரிய அளவில் இருக்கும் என்று, எத்தனை வகையான சோதனைகள் இருக்கும் என்றெல்லாம். நான் கீழே சென்று அவருக்கு நன்றி தெரிவித்து யதார்த்தமாக அவரிடம் சொன்னேன், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொன்னார். வாருங்கள், நாம் அரங்கத்தை ஒருமுறை சுற்றி வரலாமே, இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் கையசைத்து வணக்கம் சொல்லி வரலாமே என்று சொன்னேன். அமெரிக்காவிலே இது சாத்தியமே கிடையாது. ஆயிரக்கணக்கானோர் மத்தியிலே அமெரிக்க குடியரசுத் தலைவர் செல்வது என்பது. ஒரு கணம் கூட தாமதிக்காமல் என்னோடு வரத் தொடங்கினார். கூட்டத்திலே அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பு மொத்தமாக திகைத்து திக்குமுக்காடி போனது. அது இந்த நபரிடம் தைரியம் இருக்கிறது என்பது என்னை தொட்டது. இவர் முடிவுகளை தாமே எடுக்கிறார். மேலும் அடுத்து மோடி மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கின்றது. மோடி கூட்டிக் கொண்டு சென்றார் என்றால் செல்வோம் என்று. இந்த பரஸ்பர நம்பிக்கை உணர்வு, இந்த இத்தனை பலமான உணர்வை அன்றுதான் நான் கவனித்தேன். நான் குடியரசுத் தலைவர் ட்ரம்பினை அன்றுதான் உணர்ந்து கொண்டேன். பாதுகாப்பு குழுவினரை கலந்து பேசாமல் கூட்டத்திலே செல்வதென்பது, அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படும். அவர் மீது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுடப்பட்ட போது, அப்போது எனக்கு குடியரசுத் தலைவர் ட்ரம்ப் ஒன்றாகவே தென்பட்டார். அந்த அரங்கிலே என் கையை பிடித்து கொண்டு பயணித்த ட்ரம்ப் குண்டடிப்பட்ட பிறகும் கூட அமெரிக்காவுக்காக வாழ்தல், அமெரிக்காவுக்காகவே வாழ்க்கை, இந்த அவருடைய மன உறுதி, தேசத்திற்கே முதன்மை அளிப்பவன் நான். அவரோ அமெரிக்காவுக்கு முதன்மை என்பவர், நான் பாரதத்திற்கு முதன்மை என்பவன். எங்கள் இணை அமோகமாக இணைகிறது. இந்த விஷயங்கள் தான் மனதை தொடுவன. என் கருத்து என்னவென்றால், பெரும்பாலும் உலகத்திலே அரசியல் தலைவர்களை பற்றி ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களால் அனைவரும் பரஸ்பரம் இவற்றின் அடிப்படையிலேயே அளவீடு செய்கிறார்கள். ஒருவருக்கொருவர் கலந்து பேசி உரையாடி ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதே இல்லை. மூன்றாம் அவர்களின் இடையீடுகளும் அழுத்தத்துக்கான மேலும் ஒரு காரணம். நான் முதன்முறையாக வெள்ளை மாளிகைக்கு சென்றபோது, அப்போது குடியரசுத் தலைவர் ட்ரம்ப் குறித்து ஊடகங்களில் வெளியான பல விஷயங்கள் முதன்முறையாக வந்திருந்தார். உலகம் சற்று வித்தியாசமாகவே அவரை கவனித்தது. எனக்கும் பல வகையாக தெரிவிக்கப்பட்டது. நான் வெள்ளை மாளிகைக்கு சென்றபோது முதல் நிமிடத்திலேயே அவர் புரோட்டோகாலின் அனைத்து சுவர்களையும் தகர்த்து விட்டார். மொத்த வெள்ளை மாளிகையையும் சுற்றி காட்ட அவரே வந்தார். என்னோடு எனக்கு காட்டிக் கொண்டிருந்த போது அவர் கைகளில் எந்த காகிதமும் இல்லை என்பதை கவனித்தேன். துண்டு சீட்டு ஏதும் இல்லை. சொல்பவர்கள் யாரும் கிடையாது. எனக்கு விளக்கினார். ஆப்ரஹாம் லிங்கன் இங்கே வசித்தார். இந்த தாழ்வாரம் ஏன் இத்தனை நீளமாக இருக்கிறது? இந்த மேஜையில் எந்த குடியரசுத் தலைவர் கையெழுத்து இட்டார்? தேதி வாரியாக சொன்னார் அவர். எனக்குள் அது பெரிய பதிவை ஏற்படுத்தியது. இந்த அமைப்பை எந்த அளவுக்கு கௌரவிக்கிறார் என்று, எந்த அளவுக்கு அமெரிக்க வரலாற்றோடு அவருக்கு ஈடுபாடு இருந்தது என்பது தெரிந்தது. எத்தனை மரியாதை இருந்தது அதை உணர்ந்தேன். திறந்த மனத்தோடு நிறைய விஷயங்களை பற்றி பேசினார். என்னுடைய முதல் சந்திப்பின் அனுபவம் அது. நான் மேலும் கவனித்தேன், அவர் அப்போது முதல் முறைக்கு பிறகு அந்த தேர்தலில் பைடன் வெற்றி பெற்றார். இது 4 ஆண்டு காலம். எங்கள் இருவரையும் தெரிந்தவர்கள் யாராவது அவரை சந்தித்தால் இந்த 4 ஆண்டுகளிலே குறைந்தது 50 முறையாவது அவர் கூறியிருப்பார், மோடி என் நண்பர் என்று. நான் விசாரித்ததாக சொல்லுங்கள். பொதுவாக இது மிக குறைவாக இருக்கும். நாங்கள் ஒரு வகையில் நேரடியாக சந்தித்துக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இடையிலான நேரடி மறைமுக உரையாடல்கள் அல்லது நெருக்கம் அல்லது நம்பிக்கை, இது சிதையாமல் இருந்தது. ட்ரம்ப் சொன்னாரு, நீங்க அவரை விட கடினமான மிக சிறந்த பேச்சாளர்னு. உங்களோட சமீபத்திய பயணம் அப்பதான் இதை அவர் சொன்னாரு.
ஒரு பேச்சுவார்த்தை நடத்துபவராக ட்ரம்பை எப்படி பார்க்கறீங்க? நீங்க சிறந்த பேச்சாளர்னு ட்ரம்ப் சொல்றது பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நான் ஏதும் சொல்ல இயலாது. ஏனென்றால் இது அவருடைய தாராள குணம். என்னை போன்ற ஒருவரை பற்றி வயதிலும் அவரை விட இளையவன் என்னை பொதுவாக பாராட்டி இருக்கின்றார். பல்வேறு விஷயங்கள் குறித்து பாராட்டுகிறார். ஆனால் ஒரு விஷயம் சரியே, என்னுடைய தேசத்தின் நலன்களையே முதன்மையாக கருதுகிறேன். அந்த வகையிலே பாரதத்தின் நலன்களை முன்வைப்பதை அனைத்து மேடைகளிலும் செய்கிறேன். யாருக்கும் கெடுதல் செய்ய நான் முன்வைப்பதில்லை, ஆக்கப்பூர்வமாக முன்வைக்கின்றேன். யாருக்கும் தவறாக கூட படுவதில்லை. ஆனால் என்னுடைய விண்ணப்பத்தை அனைவரும் அறிவார்கள். மோதி இருந்தால் இதை விண்ணப்பிப்பார் என்று. இந்த வேலையைத்தானே என் நாட்டவர்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள். என் தேசம்தான் எனக்கு எஜமானன். நான் அவர்களின் விருப்பங்களைத்தானே நிறைவேற்றுவேன். நீங்க அமெரிக்கா போயிருந்தப்போ எலான் மஸ்க், ஜேடி வான்ஸ், துளசி கப்பாட், விவேக் ராமசாமின்னு நிறைய பேரை சந்திச்சு பேசுனீங்க. அந்த சந்திப்புகள்ல நடந்தது என்ன? அதில் உங்கள் மனசில் பதிந்த நினைவுகள் என்ன? அதாவது குடியரசுத் தலைவர் ட்ரம்பை அவருடைய முதல் ஆட்சியின் போதும் நான் சந்தித்திருக்கின்றேன். இரண்டாவது ஆட்சியின் போதும் பார்த்தேன். இந்த முறை முன்பை விட அதிகமாக அவர் தயாராக இருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி அவருடைய மனதினிலே படிகள், செயல் திட்டம் தெளிவாக இருக்கிறது. இந்த பின்புலத்தில் அவருடைய குழு உறுப்பினர்களை சந்தித்த போது மிகச் சிறப்பான குழுவை அவர் தெரிவு செய்திருப்பதாக கருதுகிறேன். இத்தனை சிறப்பான குழு எனும்போது குடியரசுத் தலைவர் ட்ரம்புடைய திட்டங்கள் என்னவோ அவற்றை அமல் செய்யும் வல்லமை படைத்த குழுவாக என் உரையாடல்களிலிருந்து புரிந்து கொண்டேன். யாரை சந்திக்க வேண்டியிருந்ததோ, அது துல்சிஜி ஆகட்டும், அல்லது விவேக்ஜி ஆகட்டும், அல்லது எலான் மஸ்க் ஆகட்டும், அது ஒரு வகை குடும்பச் சூழலாக இருந்தது. அனைவரும் தங்கள் குடும்பத்தாரோடு சந்திக்க வந்திருந்தார்கள். எனக்கு எலான் மஸ்குடன் அறிமுகம் உண்டு. நான் முதல்வராக இருந்த போதிலிருந்தே அவரை தெரியும். தன் குடும்பத்தாரோடு, குழந்தைகளோடு வந்திருந்த இந்த சூழல்தான் அங்கே இருந்தது. பல விஷயங்கள் குறித்து பேசினோம். விவாதங்கள் என்னவோ நடந்தன. இப்போது டோட்ஜ் என்று நடக்கிறது இல்லையா, அது சரியானதும் கூட என்னை பொறுத்தவரையிலே. எந்த வகையில் அவர் செய்கிறார்? எனக்கும் சந்தோஷமான விஷயம், 2014 அவர் வந்தார். என்னுடைய விருப்பமும் கூட என்னுடைய தேசத்திலே புகுந்திருக்கின்ற பழமையான நோய்கள், அதிலிருந்து தேசத்தை அந்த நோய்களிலிருந்து, தவறான பழக்கங்களிலிருந்து எத்தனை விரைவாக விடுவிக்க முடிவது ஒரு பக்கம். எடுத்துக்காட்டாக எங்கள் நாட்டிலே நானே கவனித்திருக்கிறேன். 2014 பிறகு எங்களை பற்றி இந்த உலகம் தழுவிய அளவுக்கு விவாதம் ஏதும் இல்லை, குடியரசுத் தலைவரின் டோட் செயல்பாட்டோடு ஒப்பீடு செய்யும் அளவுக்கு. ஆனால் நான் உதாரணம் கூறினால் எப்படி பணிகள் நடக்கின்றன என்பதன் புரிதல் ஏற்படலாம். நான் கவனித்த வரையிலே அரசாங்க திட்டங்களின் ஆதாயங்கள் இருக்கின்றதே, குறிப்பாக மக்கள் நலன் தொடர்பான பணிகள், இதனால் ஆதாயம் பெற்ற சில பேர் பிறப்பே எடுத்தது கிடையாது. ஆனால் போலி பெயர், கல்யாணமாகிறது, விதவைகளாகிறார்கள், ஓய்வூதியம் அளித்தல் தொடங்கி விடுகிறது, ஊனம் ஏற்பட்டு ஓய்வூதியம் கிடைத்து வருகிறது. நான் இதை நன்கு ஆராயத் தொடங்கிய போது நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள். 100 மில்லியன், அதாவது 10 கோடி பேர்கள், இப்படிப்பட்ட 10 கோடி போலி பெயர்கள், அவர்களை அமைப்பிலிருந்து வெளியேற்றினேன். மேலும் இதன் காரணமாக பணம் மிச்சமானது. நானும் நேரடியாக பணத்தை வங்கியில் போடுவதை தொடங்கினேன். டெல்லியிலிருந்து அளிக்கப்படும் பணம் நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கை சென்று சேர வேண்டும். இவை காரணமாக என் தேசத்தின் சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய்கள் மிச்சப்படுத்தப்பட்டு தவறான கைகளுக்கு சென்ற பணம் மிச்சமாகி இருக்கின்றது. நேரடி ஆதாய பரிமாற்றம் காரணமாக தொழில்நுட்பத்தை முழுமையாக நான் பயன்படுத்துகிறேன். இடைத்தரகர்கள் நீக்கப்பட்டார்கள். அரசாங்கத்திலே நாங்கள் பொருட்களை வாங்க ஜெம் தளத்தை தொழில்நுட்ப உதவியோடு உருவாக்கினோம். ஆக அரசாங்கத்துக்கும் வாங்குவதில் செலவும் நேரமும் மிச்சப்படுகிறது. போட்டித்தன்மை இருக்கிறது, நல்ல பொருட்கள் கிடைக்கின்றன. அரசாங்கத்தில் தகவிணக்கங்கள் அதிகம் இருக்கின்றன. நாங்கள் 40,000 தகவிணக்கங்களுக்கு முடிவு கட்டினோம். ஏராளமான பழைய சட்டங்கள் இருந்தன, அவசியமே இருக்கவில்லை. சுமார் 1500 சட்டங்களுக்கு முடிவு கட்டினோம். ஆக நானும் ஒரு வகையிலே
அரசாங்கத்திலே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆளுமை செலுத்தி வந்தன. இவற்றிலிருந்து விடுதலை அளித்தோம். இந்த விஷயங்கள் எல்லாம் அன்றாட பணிகளில் இவை பற்றி விவாதம் செய்வது இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. நீங்களும் ஷி ஜின்பிங்கும் நண்பர்களா கருதப்படுறீங்க. சீனாவுடனான பேச்சுவார்த்தை மற்றும் ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை தொடரவும் சமீபத்திய பதட்டத்தை குறைக்கவும் அந்த நட்பை எப்படி மறுபடியும் உருவாக்க போறீங்க? அதாவது பாரதம் மற்றும் சீனாவுக்கிடையே தொடர்பு இது ஒன்றும் இன்று நேற்றல்ல. இரண்டுமே பழமையான கலாச்சாரங்கள், பழமையான நாகரிகங்கள். மேலும் நவீன உலகத்திலும் கூட இரண்டின் பங்குபணி இருக்கிறது. நீங்கள் பழைய பதிவுகளை பார்த்தீர்களானால் பல நூற்றாண்டுகளாக இரண்டும் ஒன்றிடமிருந்து மற்றது கற்று வந்திருக்கின்றன. இரண்டும் இணைந்து உலகத்தின் நன்மைக்காக பங்களிப்பு அளித்து வந்திருக்கின்றன. உலகின் பழைய பதிவுகளை பார்த்தால் புரியும். உலகத்தின் ஜிடிபியிலே அதன் 50% இந்த இரு நாடுகளுடையதாக இருந்தது. இத்தனை பெரிய பங்களிப்பு பாரதத்தினுடையதாக இருந்தது. மேலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இத்தனை சக்தியுடைய தொடர்புகள் இருந்தன, இத்தனை ஆழமான கலாச்சார தொடர்புகள் இருந்தன. மேலும் முந்தைய நூற்றாண்டுகளில் இருவருக்கும் இடையே பிணக்குக்கான எந்த சான்றுகளும் இல்லை. எப்போதுமே ஒன்றிடமிருந்து மற்றது கற்பது, ஒன்றையொன்று அறிவது என்பதாகவே இருந்தது. மேலும் புத்தரின் தாக்கம் ஒரு காலத்தில் சீனாவில் நிறைய இருந்தது. இங்கிருந்து தான் அந்த சிந்தனை சென்றது. நாம் எதிர்காலத்திலும் கூட இந்த தொடர்புகளை பலப்படுத்தி வர வேண்டும், தொடர வேண்டும். இந்த மாதிரியான அண்டை நாடுகள் என்றால் ஏதோ வகையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தானே செய்யும். எப்போதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்பான ஒன்று, எப்போதும் கிடையாது, குடும்பத்தில் இருப்பது தானே. ஆனால் எங்களுடைய முயற்சி வேறுபாடுகள் என்னென்ன இருக்கிறதோ அவை பிணக்குகளாக ஆகக்கூடாது. இந்த நோக்கில் எங்கள் முயற்சி இருக்கிறது. இந்த வகையிலே தான் நாங்கள் மோதல்கள் அல்ல, பேச்சுவார்த்தை இதை தொடர அழுத்தமளிக்கிறோம். அந்த நிலையில்தான் ஒரு சீரான கூட்டுறவான உறவு, மேலும் இரு நாடுகளுக்கு இடையே சிறந்த நலன்களுக்காக இருக்கும். இது உண்மைதான். எங்களுடைய எல்லை விவாதம் தொடர்ந்து நடக்கிறது. 2020 எல்லையிலே நடந்த சம்பவங்கள், இதன் காரணமாக எங்களுக்கிடையே கணிசமான பிளவு ஏற்பட்டது. ஆனால் இப்போது குடியரசுத் தலைவர் ஜியை நான் சந்திக்க நேர்ந்தது. அதன் பிறகு எல்லையிலே இருந்த அழுத்தங்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. 2020க்கு முந்தைய நிலையை எட்ட பணியாற்றி வருகின்றோம். நாங்கள் இப்போது மெல்ல மெல்ல அந்த நம்பிக்கையும் அந்த உற்சாகமும் அந்த ஆர்வமும் மீட்டெடுக்கப்படும். இதற்கு சற்று காலமாகும். இடையே 5 ஆண்டுகள் இடைவெளி ஆகிவிட்டது. நாங்கள் ஒற்றுமையாக இருப்பது ஆதாயமானது மட்டுமல்ல, அதோடு உலகளாவிய நிலைத்தன்மை மற்றும் வளத்துக்கும் அவசியமானதும் கூட. 21ஆம் நூற்றாண்டு ஆசியாவின் நூற்றாண்டு எனும்போது நாங்கள் விரும்புவது பாரதம் சீனத்திற்கு இடையே உரசல்கள் எல்லாம் இயல்பானது தான். உரசல்கள் மோசமானவை அல்ல, அவை மோதல்களாக மாறக்கூடாது. உலக போர் சூழல் இருக்கிறதால உலகமே கவலையில இருக்கு. உக்ரைன் விஷயத்துல அமெரிக்கா சைனா இடையிலான மோதல், ஐரோப்பாவில் ரஷ்யாவின் அழுத்தம், இஸ்ரேலில் மத்திய கிழக்கு நாடுகளின் அழுத்தம். 21ஆம் நூற்றாண்டுல நாம எப்படி உலகப் போரை தவிர்க்கிறது? மோதல் போக்கையும் சண்டைகளையும் எப்படி தவிர்க்கிறது? அதாவது கோவிட் பெருந்தொற்று நாம் அனைவரின் வரம்புகளை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. நாம் எத்தனைதான் நம்மை பலமான தேசம் என்று நினைத்து கொண்டாலும், வளர்ச்சி அடைந்தவர்களாக நினைத்து கொண்டாலும், விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தவர்களாக கருதினாலும், எதுவாக இருந்தாலும் அவரவர் நினைப்புக்கு ஏற்ப. ஆனால் கோவிட் காலத்தில் நாம் அனைவரும் தரையிறக்கப்பட்டோம், உலகின் அனைத்து தேசங்களும். அப்போது உலகம் இதிலிருந்து கற்கும் என்று தோன்றியது. நாம் ஒரு புதிய உலக வரிசை நோக்கி செல்வோம் என்று நினைத்தோம். அதாவது
இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஒரு உலக வரிசை உருவானது. அப்படி கோவிடுக்கு பிறகும் ஏற்படும் என்று நினைத்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நிலைமை என்னவானதென்றால், அதாவது அமைதியை நோக்கி செல்வதற்கு பதிலாக உலகம் பிளவுபட்டது. நிச்சயமற்ற ஒரு நிலைமை உருவானது. போர்கள் அதை மேலும் சிக்கலாக்கியது. என்ன நினைக்கிறேன் என்றால், நவீன யுத்தங்கள் வெறும் ஆதாரங்கள் அல்லது நாட்டங்களுக்காக மட்டுமல்ல. இன்று நான் பார்க்கும்போது இத்தனை பல வகையான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. புறப்போர்கள் பற்றி விவாதிக்கப்பட்டாலும் அனைத்து துறைகளிலும் மோதல்கள் இருக்கின்றன. சர்வதேச அமைப்பு தோன்றியது, இது கிட்டத்தட்ட பொருத்தமற்றதாக ஆகிவிட்டது. சீர்திருத்தம் இல்லை. ஐநா போன்ற அமைப்புகள் தங்கள் பங்களிப்பை ஆற்ற முடியவில்லை. உலகத்திலே யாரெல்லாம் சட்டத்தை விதிகளை பொருட்படுத்தாமல் அனைத்தையும் செய்கிறார்கள், யாராலும் தடுக்க முடியவில்லை. இத்தகைய சூழ்நிலையிலே புத்திசாலித்தனம் என்னவென்றால், அனைவரும் மோதல்கள் பாதையை விடுத்து சமரச பாதையை கைக்கொள்ள வேண்டும். மேலும் வளர்ச்சி பாதையே சரியானது, விஸ்தாரிப்பு பாதை தவறானது. நான் முன்னரே கூறியது போல உலக நாடுகள் ஒன்றையொன்று சார்ந்துள்ளன, தொடர்புடையன. அனைவருக்கும் பரஸ்பர தேவை இருக்கிறது. தனியாக எதையும் சாதிக்க முடியாது. நான் கவனித்த வரையில் எத்தனையோ பல வகையான மேடைகளுக்கு நான் செல்ல வேண்டியிருந்தாலும் அதிலே அனைவரையும் கவலை அரித்தெடுக்கிறது மோதல் பற்றி. அதிலிருந்து விரைவாக விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நம்புகின்றோம். நான் இதுல சிறந்தவன் இல்லை. நீங்கள் கடிகாரத்தை பார்க்கிறீர்கள். இல்ல, நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல பிரதமர் அவங்களே. நான் இதுல கைதேர்ந்தவன் இல்ல. சரி, உங்க வாழ்க்கையில உங்க வேலை எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கீங்க. இந்திய வரலாற்றுல ரொம்ப கடினமான நேரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒண்ணு 2002 நடந்த குஜராத் கலவரம். நவீன இந்தியாவோட வரலாற்றுல ரொம்ப சோதனையான காலங்கள் அதுவும் ஒண்ணு. குஜராத்தோட இந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு நடுவுல கலவரம் ஏற்பட்டப்போ சுமார் 1000 பேர் இறந்து போனாங்க. அந்த பகுதியில இருந்த மத ரீதியான பதற்றத்தை அந்த கலவரம் காட்டுச்சு. அந்த நேரத்துல நீங்க குஜராத்தோட முதல்வரா இருந்தீங்க. திரும்பி பார்க்கும்போது அதுல இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? நான் இதையும் சொல்லி ஆகணும். 2012லயும் 2022லயும் இந்த வழக்கை விசாரிச்ச இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் குஜராத் வன்முறையில உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அந்த நேரத்துல நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்களை பத்தி சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன புரிந்து கொள்ளுகிறேன் என்றால், முன்னரே நீங்கள் கூறியபடி இந்த விஷயத்தில் நான் வல்லுநர் இல்லை. நான் நேர்காணலை நான் சரியாக செய்கிறேனா இல்லையா என்ற குழப்பம் உங்களிடம் ஏற்பட்டது. எனக்கு என்ன படுகிறது என்றால், நீங்கள் கணிசமாக பாடுபட்டிருக்கிறீர்கள், கணிசமாக ஆய்வு செய்திருக்கிறீர்கள், மேலும் அனைத்தையும் நுணுகி பார்க்க முயற்சி செய்திருக்கின்றீர்கள். இது உங்களுக்கு ஒரு கடினமான வேலை என்று நான் கண்டிப்பாக கருதவில்லை. நீங்கள் எத்தனையோ பாட்காஸ்ட் செய்திருக்கிறீர்கள். நான் நம்புகிறேன் நீங்கள் தொடர்ந்து நல்லபடியாக செயல்படுகிறீர்கள் என்று. மேலும் நீங்கள் மோடியிடம் வினா எழுப்புவதற்கு பதிலாக நீங்கள் பாரதத்தின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயல்கிறீர்கள் என்று நான் உணர்கிறேன். அந்த வகையில் நான் கருதுகிறேன், சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் உங்கள் முயற்சியில் நேர்மை புலப்படுகின்றது. இந்த உங்களுடைய முயற்சிக்காக நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அந்த பழைய விஷயங்கள் குறித்து நீங்கள் கேட்டீர்களே, ஆனால் நீங்கள் 2002 அந்த குஜராத்தின் கலவரங்கள், அதன் முந்தைய நாட்கள் பற்றிய ஒரு 12-15 ஆண்டுகள் பற்றிய காட்சியை உங்கள் முன்வைக்க விரும்புகின்றேன். அப்போது உங்களால் கணிக்க முடியும் அப்போது என்ன நிலை இருந்ததென்று. இப்போது டிசம்பர் 24, 1999, அதாவது 3 ஆண்டுகள் முந்தைய விஷயம்.
காட்மண்டுவிலிருந்து தில்லிக்கு வந்து கொண்டிருந்த விமானம். அதனை கடத்தி ஆப்கானிஸ்தானின் கந்தஹாருக்கு கொண்டு சென்று விட்டார்கள். பாரதத்தின் பல நூறு பயணிகளை பிணையாக பிடித்தார்கள். பாரதம் முழுக்கவும் பெரும் புயல் வீசியது. வாழ்வா சாவா பிரச்சனை. அடுத்து 2000ஆவது ஆண்டிலே தில்லியின் செங்கோட்டையில் தீவிரவாத தாக்குதல். மேலும் ஒரு புதிய புயல் இதோடு இணைந்து கொண்டது. 11 செப்டம்பர் 2001 அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் மீது மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டது. இது மீண்டும் ஒரு முறை உலகத்தை கவலையில் ஆழ்த்தியது. ஏனென்றால் இவை அனைத்தையும் செய்தவர்கள் ஒரே வகைப்பட்டவர்கள்தாம். அக்டோபர் 2001 ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் தீவிரவாத தாக்குதல். 13 டிசம்பர் 2001 பாரத பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல். அதாவது அந்த காலகட்டத்திலே 7-8 மாதங்களில் நடந்த சம்பவங்கள் உலகளாவிய அளவில் நடந்த சம்பவங்கள். தீவிரவாத தாக்குதல்கள், பாதகங்கள், அப்பாவி மக்களின் படுகொலை சம்பவங்கள். அப்போது பார்த்தால் ஒரு வகையிலே அமைதியற்ற நிலை. ஒரு தீப்பொறி போதுமானது. அந்த சூழல் உருவாக்கிவிட்டது. இந்த சமயத்திலே திடீரென்று அக்டோபர் 7, 2001 எனக்கு முதல்வராகும் பொறுப்பு திடீரென்று என்னிடத்திலே அளிக்கப்பட்டது. என்னுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால், குஜராத்திலே நிலநடுக்கம் அப்போது ஏற்பட்டிருந்தது. அந்த நிலநடுக்கத்திற்கு பிறகான புனர்வாழ்வு மிகப்பெரிய பணி. கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய நிலநடுக்கம். ஆயிரக்கணக்கானோர் இறந்து போனார்கள். ஆக இந்த பணியை செய்ய முதல்வர் என்ற பொறுப்பு எனக்கு அளிக்கப்பட்டிருந்தது. மிக மகத்துவமான பணி. நான் சபதமேற்ற மறுகணமே இந்த பணியில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். நான் எப்படிப்பட்ட நபர் என்றால், எப்போதுமே அரசோடு எனக்கு தொடர்பு இருந்ததே கிடையாது. நான் அரசாங்கத்தில் இருந்ததே இல்லை. அரசாங்கம் என்றால் என்ன என்பது தெரியாது. நான் எம்எல்ஏவாக இருந்ததில்லை. நான் தேர்தலில் போட்டியிட்டதே இல்லை. வாழ்க்கையிலே முதன்முறையாக நான் தேர்தலிலே போட்டியிட வந்தது. நான் பிப்ரவரி 24, 2002 நான் முதன்முறையாக எம்எல்ஏ ஆனேன். ஒரு தேர்தல் நடந்தது, மக்கள் பிரதிநிதி ஆனேன். மேலும் நான் முதன்முறையாக 24ஆம் தேதியன்று அல்லது 25ஆம் தேதியன்று அல்லது 26ஆம் தேதியன்று குஜராத் சட்டப்பேரவையிலே கால் ஊன்றினேன். பிப்ரவரி 27, 2002 சட்டப்பேரவையிலே பட்ஜெட் கூட்டத்தொடர். நான் அவையிலே அமர்ந்திருந்தேன். அதே நாளன்று, அதாவது எனக்கு எம்எல்ஏ ஆகி 3 நாட்கள் ஆகியிருந்தன. அப்போது கோத்ரா சம்பவம் நடந்தது. பயங்கரமான சம்பவம் அது. மக்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். நீங்களே கற்பனை செய்யுங்கள். கந்தஹார் விமான கடத்தலாகட்டும், பாராளுமன்றம் மீதான தாக்குதலாகட்டும், அல்லது 9/11 சம்பவமாகட்டும், இந்த சம்பவங்கள் அனைத்தின் பின்புலம், அதோடு இத்தனை அதிக எண்ணிக்கையில் மக்கள் இறப்பது, உயிரோடு எரிக்கப்படுவது, நிலைமை என்னவாக இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். எதுவும் நடக்கக்கூடாது என்றுதான் நாமும் விரும்புகிறோம். யாருமே விரும்புவார்கள். அமைதியே நிலவ வேண்டும். அடுத்து பெரிய கலவரங்கள் மூண்டதாக ஒரு மாயத் தோற்றம் பரப்பப்பட்டது. நீங்கள் 2002க்கு முந்தைய தரவுகளை பார்த்தீர்களானால் தெரிய வரும், குஜராத்திலே எத்தனை கலவரங்கள் நடந்தன என்று. எப்போதும் ஏதாவது ஓரிடத்தில் ஓரிடங்கு இருந்து கொண்டே இருக்கும். காற்றாடி விடும்போது மத கலவரங்கள், சைக்கிள் மோதிக்கொண்டு மத கலவரங்கள் மூண்டிருக்கின்றன. 2002க்கு முன்பாக குஜராத்திலே 250க்கும் அதிகமான பெரிய கலவரங்களே நடந்திருக்கிறது. மேலும் 1969 நடந்த கலவரம், அது சுமார் 6 மாதங்கள் வரை நீடித்தது. அப்போது நாங்கள் உலக படத்தில் எங்குமே இருக்கவே இல்லை. அந்த காலம் பற்றி கூறுகிறேன். மேலும் இத்தனை பெரிய சம்பவத்துக்கு இது வடிகாலாக ஆகிப்போனது. இதனால் வன்முறை வெடித்தது. ஆனால் நீதிமன்றம் அதை மிகவும் நுணுகி ஆராய்ந்தது, அலசி பார்த்தது. அப்போது எங்களின் எதிர்த்தரப்பினர் ஆட்சியில் இருந்தார்கள். எங்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை சுமத்தி தண்டனை கிடைப்பதை விரும்பினார்கள். அவர்களுடைய அயராத முயற்சிகளை தாண்டி நீதிமன்றங்கள்
அதை முழுமையாக ஆராய்ந்து அலசினார்கள், இருமுறை செய்தார்கள். தீர்ப்பு தெளிவுபடுத்தியது. யாரெல்லாம் குற்றம் செய்தார்களோ அவர்களுக்கு நீதிமன்றங்கள் தண்டனைகள் வழங்கின. ஆனால் மிகப்பெரிய விஷயம், எந்த குஜராத்திலே ஓராண்டிலே ஆங்காங்கு கலவரங்கள் நடந்து வரும். 2002க்கு பிறகு இன்று 2025, குஜராத்திலே 20-25 ஆண்டுகளாக எந்த பெரிய கலவரமும் நடக்கவில்லை. முழுமையான அமைதி நிலவுகின்றது. எங்கள் முயற்சி என்னவாக இருந்ததென்றால், நாங்கள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதில்லை. நாங்கள் அனைவருடன் அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி, இந்த மந்திரத்தின் துணையோடு பயணிக்கின்றோம். திருப்திப்படுத்தும் அரசியலிலிருந்து பேரார்வ அரசியலை நோக்கிச் செல்கின்றோம். இதன் காரணமாக யார் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் எங்களோடு இணைகிறார்கள். நல்ல வகையிலே குஜராத் வளர்ந்த மாநிலமாக ஆக வேண்டும். இந்த திசையில் தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். இப்போது வளர்ந்த பாரதம் நோக்கிய பயணத்தில் குஜராத் தன் பங்களிப்பை அளித்து வருகின்றது.